வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு விசுவாசி பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நல்ல விசுவாசி எவர் செல்வதற்கு சில்வரே வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் சில்வரா இருக்கிறது வேணாமா, ஒரிஜினல் சில்வரை வாங்கி தரலான்னு சொல்லிட்டு திருவிருந்துக்காக ஒரு 72 கிராம் எடையுள்ள ஒரு திருவிருந்து கப்பை அவங்க கத்தருக்காக காணிக்கா செலுத்திருக்கிறாங்க. அதனுடைய பிரதிபலனை கத்தர் அவர்களுக்கு தரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்தரங்கமாய் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் தருவான்னு சொல்லியிருக்கிறாரு. அது அருமையான இலைகள் போட்டு அட்டகாசமான டிசைனோடு ஒரு கப்பு வந்திருக்குது. ஆகவே இன்றைக்கு அதில் திருவிருந்து அப்பத்தை வச்சு கொடுப்போம். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். நல்லா கவனிங்க. புது வருட ஆராதனைக்கு ஆண்கள் பெண்கள் தயவுசெய்து கூட்டம் முடிஞ்சுன ஒரு பிளான் பண்ணுங்க. இந்த ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது புது வருட ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யலாம், எது செய்யலாம், டான்ஸா பாட்டா உண்டா இல்லையான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. ஸ்கூல்ல ஆட சொன்னா ஆடுவோம், ஆனா கர்த்தருக்காக நம்ம ஆடுவோம்னு சொன்னா ஆட மாட்டோம். நீங்க ஆடாட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடதான் போறோம். இருந்தாலும் கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகளை தாழ்ந்துகளை நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆகவே இங்க மேடையில் ஆடின பிள்ளைங்க ஆடினாவே போதும், வேற யாரும் ஆடாட்டினாலும் பரவாயில்ல. அவங்கவுங்க தாய் ஒரு நல்ல பாட்டு எடுத்து கொடுத்து செலக்ட் பண்ணி டான்ஸ் கற்றுக் கொடுத்து புது வருஷத்துல ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்களை ஆடாதபடிக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. அது புது வருஷத்துல என்ன பாடல், ஏது மிக்சரா, தண்ணியா, சுடுதண்ணியா, டீயா, சாப்பாடா, என்னன்னு சொல்லி 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கூட கடலை உண்டை தராங்க. 1 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 12 கடலை உருண்டை. அதை கூட ஆளுக்கு ஒன்று கொடுத்தா கூட போதும். நீங்க என்னன்னு முடிவு பண்ணுங்க. புது வருஷ ஆராதனை என்ன செய்யணும் ஏதுன்ட்டு விசுவாசிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து பிளான் பண்ணுங்க. என்னம்மா நீங்க என்னமா சொல்றீங்க? அப்புறம் நீங்க பிளான் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். 2வது, டிசம்பர் மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கே ஐகாஸ் மீட்டிங் நடைபெறும். ஐகாஸ் மீட்டிங் என்று சொன்னால் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக நம்ம ஜெபித்து அவர்களை அந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வரணும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், எத்தனையோ பேர் துறையில் வந்து பாருங்க, ஒன்றும் முடியல எங்கேயுமே முடியலன்னு சொல்லிட்டு பரிதபிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஒரு அம்மா கையெழுத்து கூட போட தெரியாது அம்மா சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி சபை கூட்டி வந்து இன்னைக்கு நல்லா இருந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்கறாங்க துறையூர்ல. அப்பதான் எனக்கே வெக்கம் வரமா இருந்துச்சு. அப்ப நம்ம தான் சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறோம். தேவைப்படுகிற ஆத்துமாக்கள் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லாம இருக்காதீங்க. அவங்க ஆஸ்பத்திரி அறிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம அவங்க பிரச்சனை தீரலன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுக்க அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் வாயை தந்து சுவிசேஷம் சொன்னோமா அப்படின்னா அதுவும் தெரியல. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவதுதான் அந்த ஐகாஸ் கூட்டத்தினுடைய நோக்கம். அந்த பேக்கை தூக்கிட்டு சொல்லுவாங்க. ஆகவே அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த திருவிருந்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா போதும். டிசம்பர் மாசம் திருவிருந்து அன்னைக்கு அவங்களை அழைத்துக் கொண்டு வரணும். கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கும் இடையில அது வரும். கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கு இடையில அன்றைய தினத்துல சுகமளிக்கும் கூட்டம் போடலாம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அதுக்கு முதல் 4-5 நாள்ல இவன் தூக்க மாட்டானா? தூக்க மாட்டான். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சரி, கவனிப்போம். திருவிருந்து அன்றைக்கு எல் ஷடாய் என்கின்ற தலைப்பில் உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போகும் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில மாறுதல்கள் சம்பவிக்கும் என்பதில்
எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆகவே தயவாய் கவனிப்போம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் 75 வயதான பொழுது கோயில்களுக்கு, விக்கிரக கோயில்களுக்கு சிலைகளை செய்து கொண்டிருந்த வேலையில ஈடுபட்டிருந்தவன் ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய தகப்பனும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் கண்டு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று பல ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து, நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் சொல்ற ஊருக்கு போன்னு சொன்னாரு. ஆனா நடந்தது அந்த பேக்ரவுண்ட் என்னன்னா, அப்பொழுதுக்கு ஆபிரகாம் குழந்தையற்றவனாக இருந்தான். அப்போது அவனுக்கு வயது 75. கொஞ்சம் கொஞ்சமா மனசுல பதியத்துக்காக தான் திரும்பி திரும்பி சொல்றேன். ஆபிரகாமுக்கு வயது 75, 75 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அவனை கூப்பிட்டு நான் குழந்தையை தரேன் அப்படின்னு சொன்னாரு. குழந்தையை தரேன் மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயே அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் பிராமிஸ் பண்ணாரு. பிராமிஸ் பண்ணி நடந்தது என்ன என்று வாசிக்கும் பொழுது, பல வருடங்கள் போன பின்பு கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். முதல் வசனத்தில் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிக்கணும். அதற்கு ஆபிரகாம், நல்லா கவனிங்க. இப்ப கடைசி 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 அது உங்க செட்டு இல்லைங்க, உங்க செட்டா? ஆமா, பிளைட் மோட் இருக்கு, தெரியுது தெரியாதா? ஆப்ஷன்ஸ்குள்ள போமா, செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு போன் செட்டிங்ஸ்ல போயிட்டு பிளைட் மோட்னு ஒரு மோட் இருக்கு, அதுல போடு. எல்லா சிம்மும் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போடுங்க. இருக்குதா? செட்டிங்ஸ் உள்ள போகணுமா? போன் செட்டிங்ஸ் உள்ள போங்க. சரி கவனிங்க. ஆபிரகாம் நம்மளுடைய காரியங்கள் நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பேச வரேங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கேட்டாரு, நம்ம சபையில் வரக்கூடிய சீனி சென்னையில கூட்டம் நடத்திட்டு இருக்கும் போது கேட்டாரு. என்ன கேட்டாரு அப்படின்னா, நான் வண்டி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், பஸ் அது தள்ளி 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 போயிட்டு இருக்குது, ஏன் அப்படின்னாரு. நல்லதான் விசுவாசிக்கிறேன், நானும் முயற்சி பண்றேன், ஆனா தள்ளி 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 போகுது, இதுக்கு என்ன அப்படின்னு என் பிரசங்கத்தை பண்ண விடாம குறுக்கால கேட்டாரு. நல்லா கவனிங்க. அது எனக்கு சாதகமா போச்சு. இப்போ உண்மையிலேயே இந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, நம்முடைய காரியங்கள் ஏன் கை கூடாமல் தள்ளி தள்ளி போகுதுங்கிறது அந்த விஷயமே. 75 வயதிலே ஆபிரகாமுக்கு குழந்தையை தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் 100வது வயதிலே தான் குழந்தையை கொடுத்தார். ஒரு விஷயத்தை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க நேரம்ல நான் அதை சொல்றேன். ஒரு வரை சொல்லுங்களேன். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் டிலே பண்ணலையா? ஆண்டவர் தாமதம் பண்ணலையா? நம்ம தான் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறதுனால அவர் டிலே பண்ணிட்டு இருக்கிறார். சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டது ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் அவர் குழந்தையை கொடுக்க அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஆனா தேவன் ஏதோ சில காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவன் குறுக்கால வரான். வாசிங்க, அவன் என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், நல்லா கவனிக்கணும், நம்ம காரியம் ஏன் தட்டிக்கிட்டு போகுதுங்கிறதுக்கு ஆபிரகாம் ஏன் குழந்தைய 25 வருஷம் கழிச்சு பெத்தாங்கிறதுக்கு நம்ம இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு காரியம் சொல்றேன் கவனிக்க. இந்த நேரத்தில் ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்றேன். ஒரு
அடர்ந்த காடு இருக்கிறது. அந்த காட்டுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு ரூட் போறதுக்கு ஒரு பைபிள்ஸோட ஒரு புஸ்தகம் இருக்குது. ஒரு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்கிறாங்க. எது என்னங்க இருக்கு, எப்படி உள்ள போனா எப்படி வரலான்ட்டு. இப்ப நீ ஒரு இடத்துல இருக்கிற, அங்க இருந்து எப்படி வெளியே வரணும்னா இந்த புஸ்தகத்தையே படிக்கிறதுக்குள்ள ஒரு தலை சுத்தி அது வெளியே இருக்குது, புரியாதபடி இருக்குது. நல்லா கவனிங்க. அதுல ஒருத்தன் அந்த காட்டு வழி தெரிஞ்சவன் அதை உள்ள போட்டு வெளியே வந்தவன் ஒருத்தன் உன் பக்கத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் சொல்ற வழியை பின்பற்றினா நம்ம வெளியே வரலாமா வர முடியாதா? நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு கையில அந்த பதில் அடங்கிய புத்தகம் இருக்கிறது, அது உனக்கு படிச்சாலும் புரியல. அப்ப அதுல இருந்து வழி தெரிஞ்ச ஒருத்தன் வந்து நான் வழிகாட்டுறவாமா அப்படின்னு சொன்னா அவனை நம்ம ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுதான் சீக்கிரம் போலாமா? சரி. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இமயமலை உச்சியில ஒருத்தர் ஏறிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க கொடி நாட்டினான்னு சொன்ன நம்ம எல்லாம் அந்த மனுஷன் தான் பெருமையா பாக்குறோம். ஆனா உண்மை என்னன்னு சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உண்மை என்ன நான் சொல்றேன். இமயமலைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி திரிங்க மலை கிடையாது, பெருமை மலை கிடையாது, ஐயர் மலை கிடையாது. ஏறுறதுக்கு அங்க நுனியிலிருந்து கடைசி வரைக்கும் ஐஸ் கட்டி தான். எது கிழக்கு எது மேற்கும் தெரியாது, எங்க ஊச்சுறதும் தெரியாது. எல்லா ஜாமானத்தையும் எடுத்துட்டு தான் மேல ஏறி அவனிவன். சோத்துல இருந்து ஆக்சிஜன்ல இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு வாக்கரிசி வாயில போட்டு தான் ஏறுறாங்க. சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க சும்மா 1 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, உலகத்திலேயே பெரிய மலை இமயமலை. இந்த முழு உலகத்திலேயும் பெரிய மலை இமயமலை ஆண்டவர் இந்தியாவுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். உலக அதிசயங்கள ஒன்று போல அதையும் கூட சொல்லலாம், அவ்வளவு பெரிய மலை. அப்ப இந்த மலை எப்படி ஏறினாங்க நான் சொல்றேன் கேளுங்களேன். வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு கீழே ஒருத்த உட்காந்துக்குவான், அவர் உட்காந்துட்டு சொல்லிட்டே இருப்பான். நான் இப்ப இங்க இருந்து கிழக்கு திசையில 32 டிகிரியில நான் 15 அடி 7 அங்குலம் ஏறி இருக்கிறேன் அப்படிமா. ஓகே, இங்க இது வரைக்கும் சேஃப்டியா இருக்கு, நான் வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்பான். அதுக்கப்புறம் அங்க இருந்து வடக்க போனேன், தெற்க போனேன், கிழக்க போனேன். அதெல்லாம் ரூட் அவன் மேல போறதுக்கு. இந்த ரூட் எல்லாம் போன பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த சத்தம் காணாம போயிடும். ஏன் காணாம போயிடும்னா அவன் அங்க இருந்து செத்து போயிடுவான். அவன் அங்க போய் செத்து போயிடுவான். இப்ப 2வது ஆள ட்ரை பண்ணி போறான், என்ன செய்வான்? இவன் திரும்பி இங்க இருந்து ஆரம்பிக்க மாட்டான். இப்ப விட்ட இடத்துக்கு ரூட் சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் ஆபத்து இல்ல. இவன் கஷ்டப்பட்டு அவன் அங்க போறதுக்கு 3 மாசம் இருக்கும். புரியுதா? இப்படி இங்க போவான், வழுக்கும் விட்டுருவான், இங்க போவான், வழுக்கும் விட்டுருவான், இங்க போனா இருக்கும், வழுக்கும் போக முடியாது. எப்படியோ இப்படியே தடுமாறி தான் இங்க மேல ஏறானுங்க. சும்மா எடுத்தோடனே கர மேல ஏறல, இல்லைன்னா எல்லாம் ஏறிப்பானே. அப்ப அவன் என்ன செய்வான்? இவன் ரூட் போட்டு ஏற்கனவே கொடுத்துட்டான். அப்ப அது வரைக்கும் ஆபத்து இல்ல, அதுக்கு மேலதான் ஆபத்து. அப்ப அது வரைக்கும் போன பிறகு நீ ஜாக்கிரதையா போப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் மேல போய் தடுமாறிட்டு சரி நான் இங்க இருந்து ஒரு 10 அடி மேல ஏறிட்டேன்னு சொல்லுவான். அதை உடனே வெயிட் பண்ணி வச்சுக்குவாங்க. இத்தனை டிகிரில, இத்தனை ஆட்டிடியூட்ல, இத்தனை லாஞ்சிடியூட்ல அவன் கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி அவன் மேல ஏறிட்டான் அப்படின்னு சொன்னா இப்படியே அவன் கொஞ்ச நேரம் ஒரு 50 அடி 100 அடி ஏறிட்டு அவன் காணப்படுவான். அவன் ஜட்ஜாச்சு. இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஆள் போறாரு. அடுத்த ஆள் போறவன் என்ன செய்யறான்? கீழே இருந்து இவன் சொன்னதையும் அவன் சொன்னதையும் கேட்டு அது வரைக்கும் போயிடுவான். அது வரைக்கும் ஆபத்து வராது. அதுக்கு மேல அவன் போன திசை எங்க போய் செத்தான் நமக்கு தெரியாது. அப்ப அந்த திசையில இவனும் போனா இவனும் செத்துருவான். அப்ப இவன் மெதுவா உட்காந்து யோசிச்சு எது பத்திரமான இடம் நம்ம எப்படி போகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவன் ஒரு 50 அடி 100 அடி ஏறுவான். இப்படி இது எப்படின்னா உதாரணம் சொல்ல போனா நம்ம பாஷையில சொல்ல போனா அந்த வழுக்கு மரத்துல மேல ஏறி ஒருத்தன் உடைக்கலாம் பாரு, அது கீழே 50 பேர் குடிச்சிட்டு இருப்பான். அவன் முதுகு மேல ஏறி 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 இவர் உடைச்சு யாருக்கு பேரு உடைச்சு அவன் வாயில போட்டு போயிடுவான். கீழே முதுகு பொண்ணு தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் போய் பொண்டாட்டியும் புள்ளையும் போட்டு அமுக்குவான் 30 நாளைக்கு. அப்ப அது போல இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது வாங்கிட்டு வாங்க. இப்ப இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க. தள்ளி 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 போகுதுன்னு சொல்றீங்களே, ஒருத்தன் இப்படி தள்ளி 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 போய் 25 வருஷம் கழிச்சு ஒரு பாடம் கத்துக்கிட்டான். அவன் பேரு ஆபிரகாம். அவன் பேர் என்னங்க? இப்ப புரியுதா பாருங்க. 75 வயசுல குழந்தைய தரேன்னு சொல்லிட்டு 100 வயசுல புள்ள பத்ததோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? நீயும் 25 வருஷம் லேட் பண்றதுனா பண்ணலாம். நீ 25 வருஷம் என்னமா புரியுதா புரியலீங்களாமா? நீ வீடு கட்டுறதா இருக்கலாம், நல்லா குழந்தையும் பேரம்பேத்தி எடுத்துட்டேன்னு வைரமன் அம்மா பேசுறது மாதிரி பேசக்கூடாது. உனக்கு ஒரு சிலருக்கு குழந்தை, ஒரு சிலருக்கு வீடு, ஒரு சிலருக்கு காரு, ஒரு சிலருக்கு பங்களா, ஒரு சிலருக்கு வேலை, ஒரு சிலருக்கு படிப்பு, ஒரு சிலருக்கு கல்யாணம், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நிலம், ஒரு சிலருக்கு வீடு, இப்படி சில ஆளுக்கு ஒரு தேவைகளோட வந்திருக்கிறாங்க.
இப்ப அந்த தேவைகளை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதுக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த தேவைகளை எப்படி அடையணும். அப்ப ஆபிரகாம்கிட்ட 75 வயசுல சொல்லி 100 வயசுல கொடுத்தாரு. 25 வருஷம் அவன் கர்த்தர் ஏன் லேட் பண்ணாரு, எதனால அவர் தாமதம் பண்ணாரு? இப்ப நம்மளும் அதே போல செஞ்சோம்னா நமக்கு 25 வருஷம் இல்ல 50 வருஷம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம தவறை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் பைபிள்ல எல்லா சரித்திரத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னாரு, நான் உனக்கு பல பிள்ளைகளை தருவேன்னு சொன்னார். 1 2 இல்ல, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சொல்லுங்க. தமிழ்ல ஜாதி, இங்கிலீஷ்ல நேஷன் என்று சொல்லப்பட்டிருக்குது. நேஷனை தமிழ்ல மொழியாக்கம் போட்டா எப்படி போடணும்? நேஷன் எப்படி போடணும்? தேசம் அல்லது நாடு. உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னை பெரிய, நல்ல கவனிங்க, நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு கதை அல்ல, ஒரு கட்டுக்கதை அல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் போன வாரம் சொன்னாரு, அந்தோனியார்னு ஒருத்தர் இருந்தாராம், 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாராம். அது என்னமோ ஆர்சிக்காரங்க தான் சொல்றாங்க, எனக்கு தெரியல, ரோமன் கேத்தலிக்காரங்க. அந்த கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் கதை சொல்றாரு கேட்க அவ்வளவு ஆசையா இருக்குது. ஏன்னா ஒண்ணு கூட உண்மை கிடையாது. ஒண்ணு கூட என்ன இல்லைங்க? ஆமா, கட்டிடத்துல இருந்து ஒருத்த மேல இருந்து விழுந்தானா, இவர் இப்படின்னு தாராம், அங்கே நின்றுட்டு இருந்தானா. இவர் எல்லாம் ஆராதனை சர்ச்சை எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு இப்படி நேரம் இறங்கினாராம். இப்படி ஒரு 500 கதை விடுறாரு. நான் கேட்டேன், ஐயா நீ பாச தானே, நீ நேரில் பாத்தியா? ஐயா இல்லைங்க. இது எங்கேயாவது நடக்குமா ஐயா? ஏன் அந்த கூத்து கட்டி அடிக்கிறீங்க? இல்லைங்க, அந்த புத்தகத்தெல்லாம் போட்டுருக்காங்க, அந்தோனியாருங்க அப்படின்னாங்க. எனக்கு தலைவலி வந்துருச்சு அவரோட பேசுனது. ஒரு பாஸ்டர் இருந்த போய் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். இப்படி 500 சொல்றாருங்க. இப்படின்னா நிப்பாரா, அப்படின்னா போமா, மழை அப்படின்னா வானா வருமா, போனா போமா, வெட்ட வந்தாங்கலாம் கை தூக்கி வச்சா, இப்படி லைனா சொல்றார். அதெல்லாம் புக்ல எழுதி இருக்குதுங்க. அந்த மாதிரி கதையை நாங்க, அந்தோனியார் கதையை நாங்க பேசிட்டு இருக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்தோனியார் கதையை பத்தி பேசல, நாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப உன்னை பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு அது நடந்துச்சா ஏன் தயவுசெய்து கவனிங்க. இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு அவர் இன்னைக்கு உருவாக்கி இன்னைக்கு ஒரு பல நாடுகளிலே அது ஒரு நாடாக இன்றைக்கு திகழ்கிறது என்று சொன்னா அதற்கு காரணம் அந்த இஸ்ரேலுடைய பாட்டன் அல்லது தாத்தாவோட அப்பா என்னன்னு சொல்லுங்க, பாட்டன் தானே? கிடையாது. தாத்தாவோட அப்பா வந்து பாட்டனாங்க, பாட்டன். அதுக்கு மேலதான் முப்பாட்டன், சரி, அல்லது பூட்டன்னு சொல்லலாம் நம்ம கர்நாடகாவுக்கு. சரி இருக்குதா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரேல் நாடு இருக்கிறது, இந்த நாடு இஸ்ரேல் என்கின்ற ஒரு மனிதனால, ஒருத்தருடைய பேர் இஸ்ரேல், அவனுடைய பாட்டனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் பாட்டன் கிட்ட தான் கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு. ஆக்கியிருக்காரா இல்லையான்னு இன்னைக்கு உலகம் சாட்சி. ஆக்கியிருக்காரா ஆக்கலையா? ஆக்கிட்டார். இன்னைக்கு இஸ்ரேலுங்கிறது ஒரு பெரிய நாடு. கையில காசு கொளுத்து போயிருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க, கொளுத்து போகாதவங்களும் கவனிங்க. எகிப்து, இஸ்ரேல் இப்படி ஒரு 5-6 நாட்டுக்கு போறதுக்கு 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 70,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால அதுக்கு போறதுக்கு மன விருப்பம் இருந்தாலும் மனதில் இப்பொழுதுக்கு விதைச்சு வைங்க. எங்கேயாவது ஒரு சலுகை கிடைச்சுன்னா நம்ம போயிட்டு வரலாம். மனதில் வைங்க. நேற்று என்கிட்ட ஒருத்தர் காலையில் விடிய காத்தால கேட்டாரு, ஃபர்ஸ்ட் ஐயா இஸ்ரேல் போலாமா, ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னாரு. என்ன திடீர்னு கேட்குறீங்க, கடன் கொடுங்க, வேணா நான் வந்து தரேன் அப்படின்னு. கவர்மெண்ட் மானியம் தருது. எங்க ஆந்திராவிலையும் பாதிக்கு பாதி மானியம் தருது. தமிழ்நாட்டில் எவ்வளவு தருதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் கடன் தான் தருது, மானியம் தருதான்னு தெரியல. ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க, புனித யாத்திரை போறவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்டே பாதி சலுகை எடுத்துக்கிச்சுன்னா 30,000 போறதா யோசிக்க கூடாது, கண்ணை மூடிட்டு போயிட்டு வந்துடணும். ஆக்சுவலா 60,000 மேல ஆகும். நம்ம தனியா போயிட்டு வந்தா 80,000 ஆகும். இப்படி எல்லாரும் ஒரே பஸ்ல போயிட்டு ஒரே ஹோட்டல்ல தின்னு ஒரே டூரா போயிட்டு வரதுனால நம்ம கம்மியாகும். அதனால அதுக்கு மனசுல பிளான் இருக்கவங்க பிளான் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் எடுக்காதவங்க எடுத்து வைங்க. சண்டை போட்டு வீட்டுல உசுரோடு இருக்கிறத விட ஒரு ஊர் சுத்திட்டு வரதாவது நல்லது நமக்கு. அதனால ஊர் சுத்திட்டு வரதுக்கு ரெடி ஆகுங்க. நான் சொல்லிட்டேன், சுப்ளிச்சிமுக்கா ரெடியா, வீட்டுக்கார ரெடியா? 2 டிக்கெட், 10 டிக்கெட் சேர்த்தா எனக்கு ஒருத்தன் ஃப்ரீயா விட்டா கூட பரவாயில்ல. அந்த ஸ்கீம் இருக்க மாட்டேங்குது. ஒரு 10 சேர்க்கலாம். சரி, அந்த ஸ்கீம் இல்லை, இருந்தாலும் அதையும் சொல்லிடுறேன். சரி கவனிங்க, 5 பேருக்கு சேர்த்தாவே போதும். சரி கவனிப்போம். அதனால கதைகளை நான் சொல்லல, நடந்து கொண்டிருக்கிற சரித்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரிங்க. இப்ப ஏன் தள்ளி போகுதுன்னு இப்ப காரணம் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லிட்டேன், அவர் தாமதிக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமதிக்க மாட்டார்.
நிச்சயமா தாமதிக்க மாட்டாருங்க. அது ஒண்ணு மாத்திரம் நான் வச்சுக்கோங்க. ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும் என்று சொன்ன கர்த்தர் ஏற்ற காலத்துல, அது மாத்திரமல்ல அதனதன் காலத்துல அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செவ்வையாய் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எல்லாவற்றையும் கரெக்டா செய்கிற கர்த்தர் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார். அப்ப குழந்தைய தரேன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னேன், அவர் தாமதித்தாரா இல்லையா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. கர்த்தரை தப்பாவே வழங்கிட்டு இருக்கிறோம். கவனிப்போம். கண்ணு தெரிஞ்ச லட்சுமி அம்மாவை நடக்க விட்டு குறுக்கால காலை தடிக்க விட்டா அந்த அம்மா பொத்தடிக்கான்னு இருந்து பல்ல உடச்சுக்கிச்சு. இதுக்கு பேரு பைபிள்ல என்னன்னு சொன்னா கால் தடிக்க விட்டு விளையாடுதல் அல்ல, பாவம். இதுக்கு பேர் என்னங்க? பாவம். இதே கண்ணு தெரியாத, ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு அம்மாவை நடக்க விட்டு கால் தட்டி விட்டு கீழே விழ வச்சா அது பேரு பாவம், அது பேரு சாபம். அது பேர் என்னங்க? இதெல்லாம் பைபிள் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. நான் தேவையானதுக்கு மாத்திரம் பைபிளுக்குள்ள போறேன், இதை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்க. ரோட்ல போற 10 பெண்ணை கற்பழிச்சா பாவம், மாமியார கற்பழிச்சா இல்ல வச்சிருந்தாவே அது சாபம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்ல இதெல்லாம் புரியத்துக்காக சொல்ல வரேன். ரைட். இப்ப இத சொன்ன ஆண்டவர், நல்ல கவனிங்க, இத சொன்ன ஆண்டவர். இப்ப நான் சொல்றேன், 10 புள்ள பெத்த இன்னொரு 11வது புள்ள பெக்க ஆசைப்படுறான். அவங்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் 11வது புள்ளைய தரேன்னு சொல்லிட்டு தராம போயிட்டா அது பாவம். அது பாவம். ஒரு புள்ளையே 20 வருஷம் தக்காத போயிட்டு நான் உனக்கு புள்ளைய தரேன்னு சொல்லி புள்ளைய தராம போனா அது என்னவா இருக்கும்? இது சரியா தப்பா? இப்ப இந்த வேலையை ஆண்டவர் செய்வாரா? 75 வருஷமா புள்ள இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு நான் உன்னை புள்ளைய தரத மாத்திரமல்ல உன்னை உலகத்திலேயே உன்னை ஜாதிகளில ஒரு பெரிய தேசமா ஒரு சந்ததி நான் மாற்ற போகிறேன்னு கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இதான் விஷயம். இந்த லாஜிக்கை விளைவிக்காங்க. முதலாவது ஒரு விளையாடுறதுக்காகவோ கிண்டலுக்காகவோ கிறித்துவத்துக்காகவோ டைம் பாசிங்காகவோ இந்த கதையை நானும் பேசிட்டு கர்த்தர் எழுதி வைக்கல. அப்ப தேவன் சொன்னாரு, சொல்லி பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது, இவன் இன்னும் பிள்ளைய பத்த பாடு காணும். இப்ப ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது இவர் அவனை பேச விடாம முதல் இவருதான் பேசினார். அப்புறம் நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவன் ஆண்டவரை மறிச்சு அவன் ஆபிரகாம் பேசுறான். அந்த வார்த்தையை கேளுங்க. ஏன் காரியம் தள்ளி தள்ளி போகுதுங்கிறதுக்கு இவன் வார்த்தையில பதில் இருக்கிறது. வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு நீ என்ன தருவீர்? வாசிங்க. நீ பாட்டுங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனா இருக்கிறேனேவா? அவனே இருக்கிறேன்னு வாச்ச. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்ன சொன்னா கவனிங்க. என்ன சொன்னா? ஆண்டவர் இவனை குறிச்சு வச்ச படம் என்ன? நீ பல ஜாதிகளுக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இவனை குறிச்சு வச்சிருக்க படம் என்ன? நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே. நல்லா கவனிங்க. அப்ப உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததற்கு காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க. நீங்க எதிர்மறையா பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம். எதிர்மறையா ஏன் பேசுறீங்கிறதுக்கு ஒரு ரூட். அதாவது நேற்று நானும் ஜெயமணியும் தொண்ணூறு ஆராதனைக்கு திருச்சியிலிருந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப சில காரியங்களை பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் என்ன சொல்லுது, நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த பாடத்தான் எங்களுக்கு எம்எல்ஏ பெரிய பாடமா கத்துக் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிக் கொடுத்த பாடத்தான் எம்எல்ஏ எங்களுக்கு பெரிய பாடமா சொல்லி தராங்க. எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. என்னம்மா அப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். எப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் வேறு இருக்கிறதோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேறு இருக்கிறது இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. எம்எல் பாடத்தை நடத்துறேன், ஒரு நிமிஷம் கத்துக்கோங்க. வாலிபர்களுக்கு பிரயோஜனமாகும். அதுபோல காஸ்டிசம், அதாவது தமிழ் என்ன சொல்லும், ஜாதி வேறுபாடா அடிச்சுக்கலாமே. காஸ்டிசம் அப்படின்னு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அது தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா அதனுடைய ஆணி வேருக்கு முதல் போகணுமா, அதனுடைய ஆணி வேருக்கு போகணுமா. அப்படின்னா இந்த காஸ்டிசம் எப்ப உருவானது, யாரால உருவானது, எது வரைக்கும் ஜாதி இல்ல, எப்ப இருந்து ஜாதி வந்தது, இந்த ஜாதி வந்ததுனால இது யார் கொண்டு வந்தா, கொண்டு வந்த நோக்கம் என்ன? நோக்கம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இது அதுக்கப்புறம் இவங்க ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க பண்ணின தப்பு என்ன, எந்த கிளைய வெட்டணும், எந்த கொம்ப நறுக்கணும், எந்த இலைய புடுங்கணும், அதை மாத்திரம் கட் பண்ணி எடுத்தோம்னா அது சரியான ஒரு டிசைனுக்குள்ள வந்துடும். மனோகர் சார் எந்த கிளைய வெட்டினா எனக்கு என்னப்பா, நிம்மதியா இருக்கிற என் பொண்டாட்டி தொல்லை இல்லாம கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன்.
என்ன சார் ரொம்ப கொடுமையாங்க? அவர் லீவே எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். லீவே கொடுத்தா கூட எடுக்க மாட்டீங்களா சார்? வேலைக்கு போடுவீங்களா? சரி, விளையாட்டு பேர் சொல்றேன், கவனிங்க. சில பேர் இந்த பொண்டாட்டி பீப்பிள் தாங்காமலே வெளியே வேலைக்கு போய் ஊட்டத்தை கூட நிம்மதியா தூக்குவோம். ஏன்னா சரி, அதான் கல்யாணம் ஆனவங்க பேசுறது அண்ணாத்துல யோசிக்கிறா. அப்படி உனக்கு கொஞ்ச நேரத்துல புரியும், கொஞ்ச நாள்ல புரியும். விக்கி அவசரப்படுற, அப்படி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட ஒரு சரி, அதையும் என் வாயால சொல்லிட்டு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். தூங்காதீங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்ப அந்த ஆணி வேற கண்டுபிடிச்சோம், அதனுடைய காரணம் என்ன, அது எங்க இருந்து வந்துச்சு, எது வரைக்கும் சரியா இருந்துச்சு, யார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க வச்சா அப்படிங்கறத அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கட் பண்ணி அதனுடைய உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க அதை அப்படிதான் நீங்க ஒரு காரியத்தை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அது போலதான் இப்ப நானும் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க எதிர்மறையா பேசுறீங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு வேற என்ன? அதுக்கு நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க ஒரு தேல் குஞ்சு ஓடிச்சுன்னா அந்த தேல் குஞ்சுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. பக்கத்துல எங்கேயோ இத மாதிரி வதவதன்னு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குது, கொடுப்பு தூக்கிட்டு இருக்குது பாருங்க. நேற்று போன வாரமும் இதை தொடும்போது ஷாக் அடிச்சுது எனக்கு, இந்த வாரமும் தொடும்போது ஷாக் அடிக்குது. இதை யூஸ் பண்றதா இல்லையா எனக்கு பயமா இருக்கு. இந்த 2 தடவை ஷாக் அடிச்சுன்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு. இப்ப அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள தண்ணி மழை பெஞ்சு ஊத்திட்டு இருக்கிறதுனால நான் போய் பிளக்க சொருகிறதுனால அது ஆம்புக்கு போய் ஆம்புல இருந்து இந்த ஆம்புக்கு வந்து இந்த ஆம்புல இருந்து எனக்கு வருது, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. நல்ல வேலை ஷாக் அடிக்காம எர்த் அடிக்குது. கரண்ட் எப்படி தொட்டு பார்க்கணும்னு சொல்றேன் கேளுங்க. அப்படி யாரும் தொட்டு பார்க்க மாட்டீங்க. இப்படி தொட்டு பார்க்க கூடாது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கை இப்படி வளைஞ்சு இப்படி பிடிச்சிக்கும். அதனால இப்படி தொட்டு பார்க்கணுமா ஷாக் அடிக்குதா இல்லையான்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி நான் பிளஸ் 2 படிக்கும்போது இப்படி தொட்டு பார்த்தா கை இப்படி சொடக்கும், சுருண்டிக்கும், உன் கையை பிடிச்சிக்கும். அப்புறம் இருக்கும். நான் இப்படி மைக்கு பிடிச்சி என்னை அடிச்சிருக்கு. நல்லவேளை இப்படி தூக்கி போட்டேன். இப்படி பிடிக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். சரி, ரைட், இருக்கட்டும். அப்ப நீங்க எதிர்மறையா பேசுறீங்க, பேசக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா எதிர்மறையா பேசுறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போங்க. அந்த உள்ளுக்குள்ள போகும்போது ரூட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் நீங்க எதிர்மறையா பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய பிரதிபலன் தான் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்போ அடியில் இருக்கிறது என்னன்னா, நீங்க ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஆண்டவர் இவனை குறிச்சு ஒரு பெரிய படம் வச்சிருக்க. இப்ப இவன் என்ன தன்னை குறிச்சு ஒரு படம் போட்டு வச்சிருக்கான் பாருங்களேன். இதுதான் பெரிய தவறு. இந்த வித்தியாசத்தினாலதான் ஆபிரகாம் குழந்தையை பத்துக்க லேட் ஆனச்சு. என்ன படம் இவன் வச்சிருக்கிறான்னா, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே, நான் எப்படி இருக்கிறேங்க, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு படத்தை வச்சிருக்கிறான். இதனாலதான் குழந்தை பிறக்கிறது இல்ல. இதுவே பெரிய தப்பு. இன்னும் அவன் பேசுறான் பாருங்க, வாசிங்க. நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே, தமஸ்குவனாகிய இந்த இளையர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். இப்ப என்ன சொல்ல வர ஆண்டவர்கிட்ட முழுசா விளக்கல, ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வாசிங்களா, என்ன வாசிங்க. 2வது திரும்பி சொல்றான், கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. சில ரகசியங்கள் நான் சொல்லிக்கிறேன், அதை கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோங்க. இவன் ஆண்டவர்கிட்ட என்ன குறைபாடு வச்சுக்கிட்டானா, தேவரீர் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை. இதுலதான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னா, அது 199% தெரியாது. இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. புத்திர சந்தானத்தை அருளுவது கர்த்தருடைய கரத்திலே கிடையாது. அதான் விளைவிக்கோங்க. கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது கஷ்டமா இருந்தாலும் ஜீர்ணிச்சுதான் ஆகும். நீங்க கத்துக்காட்டி உங்க புள்ள வந்து கத்துக் கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறை எழுதிக்குது இல்லையா, அதுல ஏதாவது 1-2 ரசிக்கப்படும் இல்லையா, அந்த புள்ள வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். காரணம் என்ன அப்படின்னா, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வாதத்தை வைத்து நீ எடுத்துக்கொள்வதற்காக உனக்காய் காத்து நிற்கிற தேவன். எங்க தப்பு நடக்குது அப்படின்னா, நீ கொடுங்க அப்படிங்கிறதுக்கும் அவர் எடுங்க அப்படிங்கிறதுக்கும் அந்த ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இவன் பிள்ளைய கொடுங்கிறான், அவர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இதான் விஷயம். நீ எடுங்கிறாரு, இவரு கொடுங்கிறார். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப தேவரீர் புத்திர சந்தானத்தை இன்னும் எனக்கு அருளவில்லை. இன்னைக்கு அநேகர் நீங்கள் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம், ஒரு முஸ்லிம் பாட்டு பாடுது பாருங்க, இறைவனிடம் கையேந்துங்கள்
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அதுபோல இறைவனிடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஏதாவது செய்வார், எப்பொழுதாவது செய்வார், நிச்சயம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதுதான் உங்கள் தாமதத்திற்கு மிக முக்கியமான காரணம். நான் வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் குழந்தையை தருவதற்கு அவர் தாமதிக்கல. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தினால கர்த்தர் லேட் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சார், கர்த்தர் லேட் பண்ண மாட்டாரு. நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடைக்கல் தேவன் அல்ல, தாமதம் செய்கிறவர் தேவன் அல்ல, சாத்தானும் அல்ல. இதையும் விளைவிக்காத, பின்னாடி வேலைக்கு பார்க்கிறோமா. உங்க தாமதத்திற்கு, உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போவதற்கு அல்லது தாமதமாவதற்கு காரணம் கடவுளோ சாத்தானோ கிடையாது. இவன் என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு புத்திர சந்தானத்தை இன்னும் அருளவில்லை, நீர் இன்னும் எனக்கு விடுதலை தரல, நீங்க எனக்கு சுகம் தரல, நீங்க இது வரைக்கும் வீடு வாங்கி தரல, இது வரைக்கும் ஒரு வண்டி கூட வாங்கி தரல அப்படின்னு நீங்க நம்ம ஜெபம் நம்ம சொல்ற பதிலா அவன் சொன்னான். சரி, விளைவிக்கோங்க. இப்ப இதுவும் தப்பு. முதல் பிள்ளை இல்லாதனா இருக்கிறேன்னு சொன்னா அதுவே தப்பு. இப்ப ரெண்டாவது என்ன சொன்னா, நீர் இன்னும் எனக்கு பிள்ளைய தரலன்னு சொன்னா. மூணாவது என்ன சொன்னா பாத்தீங்களா, நல்லா கவனிக்கணும். வீட்டிலே பிறந்த பிள்ளை, இவன் வீட்டுல பிறந்த பிள்ளையா இருக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாதியாக இருப்பான். மூணாவது தப்பு என்னன்னு சொல்ற, நல்லா கவனிங்க, இங்க கவனிக்குமா. மூணாவது தப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த வேலைக்காரனை நான் தத்து எடுத்துக்கிட்டான். தத்து எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கல, தத்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆண்டவர்கிட்ட பாருங்க, நான் தத்து எடுத்துக்கிறேன், இவன் என் பிள்ளையா இருக்கட்டுங்க, என் வீட்டு வேலைக்காரன் நல்ல பையனா இருக்கான், நான் அவனை தத்து எடுத்துக்கிறேன், அவன் மூலியமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பிள்ளையா போகும்போது இவனை நான் தத்து எடுத்துக்கிறனால, நான் அவனுக்கு அப்பாவா போறதுனால இப்படி எனக்கு சந்ததி வரட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறான், கேள்வி புரிதா பாருங்க. இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறேன், நான் தத்து எடுத்துக்கிறேன், தத்து எடுத்துக்கிறேன்னு கூட சொல்ல, அதோட ஒரு மேல வார்த்தை சொல்றான், இவன் என்னுடைய சுதந்திரவாதியாக இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எல்லாரும் சொல்லுங்க, இவன் உனக்கு சுதந்திரவாதி அல்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவன் பாஷையில தான் பேசினார். இப்ப நான் உங்க பாஷையில பேசுற மாதிரி அவன் பேசின பாஷை எபிரேயமோ அராமியமோ தெரியல, அதே பாஷையில கரெக்டா பேசுறார். என்ன சொன்னாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை. என்ன அர்த்தம், உன் புள்ள இல்லையா? சுதந்திரவாளினா வாரிசுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஏதோ ஒன்று புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. இவன் உனக்கு இவன் உனக்கு பிள்ளையும் கிடையாது வாரிசும் கிடையாதுன்ட்டாரு. நல்லா புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது மனுஷன் எங்க தப்பு பண்றானா, இவன் ஏன் இப்படி சொன்னான் தெரியுங்களா, இவனுக்கு வயசு 85 ஆனனால தான் சொன்னான். இவனுக்கு 85 ஆன கூட பிரச்சனை இல்லைங்க, அவன் பொண்டாட்டிக்கு வயசு 75 ஆகி அவ மாதவிடால நின்று போய் உட்காந்துட்டு இருக்கிறான். இதுதான் பிரச்சனைக்கு காரணமே. அதனால இவனுடைய அறிவுக்கு பதில் தெரியாதனால, இவனுடைய அறிவுக்கு வழி இல்லாதனால நம்ம எப்படி நினைக்கிறோம் அதே போல அவனு நினைச்சான். அப்ப இயற்கையாக இனிமே புள்ள பக்கத்துக்கு வாய்ப்பு எனக்கு கம்மி இல்ல. அதனால நான் இவனை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா கர்த்தர் அதுக்கு நறுக்குன்னு பதில் சொல்லிட்டாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. சரி, இப்ப வாசிங்க. இன்னும் ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க. இப்ப ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, வாசிங்க. நிப்பாட்டுங்க. இப்ப என்ன ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவன் என்ன சொன்னா, இந்த வேலைக்காரன் தான் என் கற்ப பிறப்புன்னு சொன்னா, சுதந்திரவாளினா. கர்த்தர் இல்லப்பா அப்படின்னு அடிச்சுட்டு, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி. என்னங்க இப்ப சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை பொண்டாட்டி வந்துச்சு? ஒண்ணு கண்ணே கண்ணு, அக்கௌண்ட்ல 1. அதை பத்தி பேசுவோம். ஒண்ணு கண்ணே கண்ணு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் கற்ப பிறப்புனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அண்ணா வாய் தந்து பேசியா, வாய் தந்து பேச சரியா போகும். வாயை தரையா முத பேசியா. 1 லட்சம் பாலிசி வேணுமே வேணுமா? பேசினாதான் கிடைக்கும். நம்ம பாஷையில சொல்லிய புரியுற மாதிரி. உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் பிறக்கிறதான் உன் வாரிசுன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தர் திட்டமும் தெளிவுமா அவர் கரெக்டா இருக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்டர்ட் கரெக்டா நிக்கிறார். நான் வலதுபுறம் இடதுபுறம் ஜகா வாங்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. ஆமென் சொல்லுங்களேன்.
நீ சொல்றது புரியுதுங்களா? உனக்கு வயசு 85 ஆச்சாங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. வயசு 85 ஆச்சுன்னு வருத்தம். ஆனா புள்ளைய 85ல கொடுக்கல. எப்ப கொடுத்தாரு? 100 வருஷம் கொடுத்தாரு. இவன் இதுவே ஜாஸ்தின்னா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இவ்வளவு கொல்பாப்பா, வா இன்னும் வயசாவது உனக்கு நான் தரேன். ஏன்னா இன்னும் நீ என்ன நம்பல, இன்னும் நீ எதையோ தான் பேசிட்டு இருக்கிற இல்லையா, இன்னும் என்ன நீ பார்க்கல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 10ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யாரு ஆண்டவர்? வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமா இருக்கும் என்றார். பதிலா நல்ல கை தட்டிட்டீங்க, சோத்திரம். என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இவ்வண்ணமா இருக்கும்? இவன் பார்த்தார் ஆண்டவர், இவனை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு குழந்தையா பாடுறான்னாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஏற்கனவே நான் விளக்கிட்டேன், நான் மறுபடியும் சும்மா சைடு தான் டச் பண்றேன். ஏன்னா இவன் உள்ளத்துல என்னைக்கு குழந்தை வருதோ அன்னைக்குதான் பொண்டாட்டி வயசுல குழந்தை வரும். புரியுதா? இவன் மனசுல இவன் என்ன படம் வச்சிருக்கான், நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனேன்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா? இதுதான் கர்த்தருக்கு வேதனை. என்னடா நான் ஒரு படம் வச்சிருக்கேன், இவன் ஒரு படம் வச்சிருக்கான், 2 படமும் மேட்ச் ஆனாதான் சார் கதைக்காகும். நான் சொல்றது புரியுதா புரியலீங்களா? அண்டா காக்கசம் அபு காக்ககும் திறந்திடு சூசேன திறக்குமா, சாசேன திறக்குமா, சாந்தினா திறக்குமா, பூந்தினா திறக்குமா, சிசுனா பிறக்குமா? 2 எழுத்து தான் சொல்லுங்க. சீசேனாவும் திறக்கும். மேட்ச் ஆகுதா? சீசுனாவும் திறப்போனா? ஐயோ ஒரு எழுத்து மாதிரி வச்சுங்க, கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சோண்டு திறந்துட்டு மீச்சு கொஞ்சோண்டு மூடிட்டு மத்தெல்லாம் திறந்துடுவானா? தேவை மேட்ச் ஆகணும். நல்லா கவனிங்க. இப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது ஒரு 5 வாக்குத்தத்தம் தான். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 7 வாக்குத்தத்தங்கிறாங்க. உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்தி, அப்படி இப்படி ஒரு 7 ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவனுக்கு 7 தாங்க. அவனுக்கு பைபிளும் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாதுங்க. ஆனா உனக்கும் எனக்கும் இந்த முழு பைபிளையும் வாக்குத்தத்தமாக கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்கிட்ட இந்த பைபிள்ல நீங்க வாசிக்கிற அத்தனை பரிசுத்தவான்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவங்களுக்கு இப்படி ஒரு பிரசங்கம் எல்லாம் கிடையவே கிடையாது சார். இப்படி ஒரு ஆராதனை கிடையாது. இப்படி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை சார். அவனே கையில முளம் போட்டு அவனே கடவுளை கண்டுபிடிச்சாதான், அவனே கடவுளோட உறவு செய்தாதான். இல்லைன்னா அவன் கடவுள்கிட்ட வளர முடியாது. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் பாருங்க. அவனுக்கு ஒரு 7 வாக்குத்தத்தம்னா உனக்கு எனக்கு 7000த்துக்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பலிப்பதற்கு என்ன செய்யணும்னா நானும் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவனை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து இவன் மனசுக்குள்ள அந்த படத்தை கொண்டு வந்ததுக்காக நிஜமாவே ஒரு படத்தை கண்ணில் காட்டுகிறார். நல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்றவங்க வீட்டுல போய் பாருங்க, நான் வெற்றி பெறுவேன், நான் இவ்வளவு சாதிப்பேன் அப்படின்னு எழுதி வட்ட வச்சிருப்பாங்க. என்னங்க அதெல்லாம் வீட்டுல போய் பாருங்க. சில பேர் வீட்டுல போய் பாருங்க, நான் என்னவா மாறுவேன், நான் எதை சாதிக்க போறேன் அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் பொம்மையே போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்க இருந்து காப்பி அடிச்சது அப்படின்னா பிசாசுக்கு சொந்த மூலம் கிடையாது. இதெல்லாம் பைபிள்ல இருந்து அவன் காப்பி அடிச்சு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். இப்ப பொம்மை சில நேரம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சில நேரத்துல பொம்மை கூட நமக்கு உதவுது பாருங்களேன். நீ உன் கண்ணால பார்க்கறது கூட உன் விசுவாசத்தை பாதிக்கும், விசுவாசத்தை தூண்டும். அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, நட்சத்திரத்தை பார்க்கும்போது நட்சத்திரமா பார்க்காத, உன் பிள்ளையா பாரு, இங்க வா நட்சத்திரத்தை பாரு, உன்னால் என்ன கூடுமானால் நீ எண்ணு அப்படின்னு சவால் விட்டாரு. இவன் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சவன் முடியலன்னு விட்டுட்டான். இப்ப சொன்னாரு உன் சந்ததி இவண்ணமா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, இந்த நட்சத்திரத்தை கூட ஒருவேளை விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க 24 கோடான கோடி என்று சொல்றாங்க. இதுவும் அப்ராக்சிமேட் தான், மனவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேளுங்க. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, நட்சத்திரத்தை கூட என்ன கூடுமானால் என்ன, இந்த அளவுக்கு ஒரு சந்ததியை தருவேன்னா எண்ணி முடியாத பிள்ளைகளை உனக்கு தருவேன், எண்ணி முடியாத பிள்ளைகளை நான் உனக்கு தருவேன். நல்லா கவனிச்சுக்கணும். புள்ள கத்தவங்க பணமா பாருங்க, தப்பு கிடையாது. இது அப்படியே வாக்குத்தத்தத்தை திருப்புறம் பாருங்க, எண்ணி முடியாத பணத்தை நான் உனக்கு தருவேன். கைப்பற்றுங்க, பயப்படாதீங்க. நட்சத்திரத்தை பார்க்கும்போது 1000 நோட்டா பாருங்க, ஒரு 500 நோட்டா பாருங்க சார். அதை என்ன முடிஞ்சா என்ன ஒரு பணத்தையும் எண்ணலாம்.
அதை எண்ணிட்டா உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எண்ணிடலாம், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எண்ணிடலாம். சார் தேவனுடைய திட்டத்தை விளைவிக்குவாங்க சார். அவர்லாம் எண்ணி தருகிற தேவன் அல்ல. அதான் அங்கேயே எல்ஷடாயை வெளிப்படுத்துகிறார். அங்கேயே பாருங்க, ஏன்னா ஆபிரகாமுக்கு எவ்வளவு புள்ள தேவையா? ஒரு 10 புள்ள, ஒரு 20 புள்ள, ஒரு 100 புள்ள. சுப்புலட்சுமி எடுத்துக்கிட்டா, அக்கா உங்க சந்ததி எவ்வளவுக்கா? நான் கேட்கறேன், எத்தனை பேருக்கா மொத்தம் கூட்டுங்க? எவ்வளவுக்கா உங்க சந்ததி எடுங்க? உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறையில் என்ன சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கா இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்களா? இப்ப சொல்லுங்க, உங்க சந்ததி எத்தனை பேருக்காப்ப? அப்புறம் பேர பிள்ளை சந்ததி தானே, அதான் சொல்லுங்க. பிள்ளைங்களை கேட்டேன், சந்ததினா தலைமுறை தலைமுறையா வருது. உங்களுக்கு கீழே வர அத்தனை பேர் சொல்லுங்க. 5 பேர் நரைச்சு போச்சு உப்பிய. சரி, இன்னும் சாகரத்துக்குள்ள எவ்வளவு வாஞ்சி பதில் சொல்லுங்க பார்க்கலாம். 10 ஆகுமா? 10 பேத்து 10 சாகுங்களா? கேளுங்க. 10 சொல்லுங்க, புரியுதுங்களா? பாருங்க, உங்களுக்கு ஒரு அம்மா 10 பேர்த்த பார்த்துட்டு சாகிறதே பெருசு. ஏன்னா பெற்றது 2 பிள்ளைங்க தான். எங்க அம்மா 6 பெற்றுச்சு, அதனால 60 பாக்குது. இந்த அம்மா 2 தான் பெற்றிருக்குது, 20 தான் மேக்சிமம் பார்க்கலாம். வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிள்ளைகளால ஒரு மனுஷனை கூப்பிட்டு பிள்ளைய தரேன், அவன் சந்ததியை தரேன்னா ஒரு 100 பேர்த்த தரேன், ஒரு 200 பேர்த்த தரேன்னு சொல்லிட்டு விடக்கூடாதா? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நட்சத்திரங்களை கூட நீ எண்ணி விடலாம், எண்ணி முடியாத சந்ததியை நான் உனக்கு தருகிறேன். நீங்க கையை கட்டி பிரயோஜனமே கிடையாதுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். எண்ணி முடியாத ஐஸ்வர்யத்தை தருகிறேன், எண்ணி முடியாத பணத்தை தரேன், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை தருகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை எண்ண முடியாது, நான் கொடுப்பதை நீ அளந்து விட முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்த்து விட முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதம் அவர் தருகிறது. அவர் கொடுத்தா அப்படித்தான் கொடுப்பார், அவர் கொடுத்தா அப்படித்தான் கொடுப்பாரு. கொஞ்சம் நஞ்சம் கொடுத்து அவருக்கு பழக்கமே கிடையாது சார். கொஞ்சம் நஞ்சம் கொடுத்து அவருக்கு பழக்கமே கிடையாது. அவர் கொடுத்தா இப்படித்தான் கொடுப்பார். இதுதான் அவர் கேரக்டர். அதுதான் நீங்க விளைவிக்க போறோம், அதுதான் நீங்க விளைவிக்க போறோம். அவர் யாருன்னு விளங்காதான் பெரிய பிரச்சனை. இப்ப இன்னும் 17 சொல்லக்கூடிய வசன யாக்கியானத்தை இங்கேயும் சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், டேவிட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அவன் மியூசிக் கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பாவை பணம் கட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை, 1 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு கோர்ஸ் முடிச்சிருவான். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பாட்ட கேட்பானா? பொழுதுக்கு கேட்கல. நல்ல கவனிங்க, கேட்கல. அவங்க அப்பாவுக்கு ரிட்டையர் ஆகும்போது 20 லட்சம் ரூபாய் வந்துச்சு. அதுல 5 லட்சம் ரூபாய் மாணவிக்கு கொடுத்துட்டாரு அவங்க அப்பா அப்படின்னு உங்ககிட்ட சும்மா 2 லட்சம் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் டேவிட் கிட்ட சொன்னா, அவன் அடுத்த நிமிஷம் எங்க இருப்பான்? வாமா மின்னல் அப்படிங்கிற வைப்ரேஷன் வடிவல் மாதிரி கிரு அப்படின்னு எழுந்துருவான். அப்பாட்ட மண்டையை பார்த்தாது காசு வாங்க மாட்டானா? கிழவா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மாலதிக்கு 5, எனக்கு கோழி குஞ்சா அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான். நல்ல கவனிங்க. இப்ப ஏன் கேட்கல? இப்ப அப்ப ஏன் கேட்கல? இப்ப ஏன் கேட்கிற? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? விக்கி 2 வீலர் எப்ப கேட்டா? கேட்டியா? கேட்கிற அப்ப அம்மாட்ட கேட்கறியா? கேட்கலையா? இன்னும் கேட்கலையா? கேட்டிருக்க. அப்பாடி சம்பாதிக்காத கேட்கிற. நல்ல புள்ளப்ப, நல்ல விசுவாசமானது. நீ ஏன் உங்க அம்மாட்ட கார் கேட்கல? உனக்கு இல்ல, உங்க வீட்டுக்காவது கார் வாங்கலாம்லப்பா. அந்த சிந்தனை வரல. கவனிச்சுக்கோங்க அம்மா, நான் பேசுறதெல்லாம் 1ஆம் கிளாஸ் படத்தை பேசல, நான் காலேஜ் படத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த கதையிலே தொக்கிட்டு நிக்காதீங்க, விஷயத்துக்கு வாங்க. இதுக்குதான் உங்களுக்கு நல்ல பாசம் கிடைச்சிருக்கிறார். இதுல இருந்துதான் நீங்க பாடம் கத்துக்கணும். என்னன்னா, ஏன் வண்டியை கேட்டவன் ஏன் காரை கேட்கல? வண்டியை கேட்டால ஏன் காரை கேட்கல? அப்படி கிடையாதுங்க. வண்டி வந்து கை கிடைக்கலங்கிறது இல்லைங்க. அம்மா கடன் போட்டு லோன் எடுத்தா தம் கட்டினா என்ன வாங்கிடலாம்? அதுதான் புரியுது. 5 லட்சம் பரிசு வந்துச்சுன்னா அவன் கேட்பாங்கிறது ஜெயந்தி அம்மா சொல்றாங்க. இப்ப ஏன் கேட்கலங்கிறதுக்கு நான் சொல்றேன். அப்ப வண்டி கேட்டதுக்கு காரணம் அந்த அம்மா ரொம்ப முக்குனா வண்டியை லோன் போட்டு வாங்கி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கேட்டான். காரை ஏன் கேட்கலாம்? காரை வாங்கறதுக்கு அம்மா கிட்ட வாய்ப்பு இல்ல, ரொம்ப சிரமப்படக்கூடாது அப்படின்ட்டு அவன் அம்மா கிட்ட அவன் கார் கேட்கல. நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுதுங்களா? அப்பா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அப்பாவால எவ்வளவு முடியும் தெரிஞ்சாதான் ஒரு மகன் அப்பா கிட்ட கேட்பான். சரியா தப்பா? அப்ப நீங்களும் நானும் நல்லா கவனிச்சுக்கணும். பல காரியங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில நடக்காமல் போவதற்கு
பல ஆசைகள் நிராசைகளாக போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம அப்பா யாரு, அவருக்கு என்ன வசதின்னு தெரியாம இருக்கிறது பிரதான காரியம். இரண்டாவது காரியம், நீ கேட்காம இருக்கிறது. என்னங்க இரண்டாவது காரணம்? இதெல்லாம் பாயிண்ட்ஸ் விட்டுறாதீங்க. ஏன் நம்ம ஜபத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கவனிக்க நான் சொல்றேன். இப்போ ஏற்கனவே 2 போன வாரத்தில் நான் பேசினேன். எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன செய்யணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல். சொல்லுங்க. வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும். இன்னொரு முக்கியமான வார்த்தையை விட்டீங்க. உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க. விண்ணப்பம். விண்ணப்பம் தமிழ்ல சொல்லுப்பா விஜய். விண்ணப்பம் இங்கிலீஷ்ல. சாரி, விண்ணப்பத்துக்கு இங்கிலீஷ்ல யோசிக்கிறியா? சொல்லுப்பா மனோஜ். விண்ணப்பத்துக்கு இங்கிலீஷ் இல்லையா? அப்ளிகேஷன். பயப்படாம பேசுங்க. விண்ணப்ப படிவம்னா கரெக்டா சொல்றோம். அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ப விண்ணப்பம்னா என்னதுங்க? அப்ளிகேஷன். நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு என்ன செய்யணுமா? சரி, அப்ப விண்ணப்பம் என்னன்னு நான் சொல்றேன், வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் என்னங்க? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன் இது புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ கம்பெனில வேலை இருக்குது. அந்த கம்பெனி வந்து வீட்டுக்கு வீடு வந்து எனக்கு 4 ஃபிட்டர் தேவை விக்கி வந்துரு அப்படின்னு கூப்பிடுமா? நீ 45 நாள் உபவாசம் இல்லை, நீ 1.5 வருஷம் உபவாசம் போடாலும் எவனும் வீடு தேடி ஊதி வேலை கேட்க போறது கிடையாது இல்லையா? 1 லட்ச ரூபாய் பாலிசி அண்ணா துறைக்கு தேவை. உட்காந்து இன்னிலிருந்து ஜெபம் பண்றேன், வாண்டரு ஃபாஸ்டிங் தான், அந்த 10ஆம் தேதி வரைக்கும் நான் ஃபாஸ்டிங் தான் போட போறேன் அப்படின்னு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா ஏஜென்ட்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு ஒரு லெட்டர் கிடைக்கும். சொல்லுங்கப்பா, கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நல்லா விளங்கிக்குவாங்க. ஒரு கம்பெனிக்கு வேலை கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நீ அவன் கம்பெனிக்கே வேலை தேவை, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, உனக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நேரா போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பியா? ஒரு முறை இருக்கு பாருங்களேன். அப்ளிகேஷன் போடணும். நல்லா கவனிங்க. என்ன செய்யுங்க? அப்ளிகேஷன் போடணும். மனசுல சொல்லுங்க, அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போடாட்டி வேலை கிடைக்காது. சரியா தப்பா? எல்லாரும் சொல்லுங்க வாய்க்கு. அந்த அப்ளிகேஷன் போடாட்டி வேலை கிடைக்காது. ஆண்டவன்ட்ட அப்ளிகேஷன் போடாட்டி ஒண்ணுமே கிடைக்காது. ஆண்டவன்ட்ட அப்ளிகேஷன் போடணும். என்ன சார், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு வெள்ளி தட்டு வேணும், எனக்கு வெள்ளி கிண்ணி வேணும், எனக்கு வெள்ளி டம்ளர் வேணும், எனக்கு தங்க தட்டு வேணும். எதுவானாலும் கெஞ்ச சொல்லல, குதிர சொல்லல, உபவாசம் போட்டு அழ சொல்லல. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? உங்களை நான் தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ளிகேஷன் போட்டு வைன்னு சொல்றார். அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும். நீங்க அப்ளிகேஷன் போடாட்டி உங்களுக்கு பதில் கிடைக்காது, உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்ளிகேஷன் போடாத எதுக்குமே பதில் வராது. நீங்கள் விதைக்காத எதையுமே அறுத்துக் கொள்ள முடியாது. நீ விதைக்காத எதையுமே அறுத்துக் கொள்ள முடியாது. நீ எதை அறுத்துக்கொள்ள விரும்புகிறாயோ, எதையெல்லாம் அறுத்துக்கொள்ள விரும்புகிறாயோ அதையெல்லாம் நீ தான் விதைக்கணும். உனக்காக உங்க அப்பா வந்து விதைக்க முடியாது. இது தேவனுடைய சிஸ்டம். இது விளங்கலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன் வயிற்று பசிக்கு நீ தான் சாப்பிடணும். உன் வயிற்று பசிக்கு உங்க அம்மா திங்க முடியாது, உன் புள்ள திங்க முடியாது. இப்படித்தான் ஆண்டவர் உண்டாகிட்டார். தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைத்தார். யார் விசுவாசத்தால்? தன் விசுவாசத்தால். சொல்லுங்க. ஊரா விசுவாசத்தால கிடையாது, அப்பே விசுவாசத்தால் கிடையாது. தன் நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைத்தார். அப்ப தன் விசுவாசம் என்று சொல்லும்போது உங்க விசுவாச தேவன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். அப்ப நீங்க அப்ளை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க அப்ளை பண்ணாம இருக்கனால கிடைக்கிறது இல்ல. ஏன் அப்ளை பண்ணலன்னு சொல்லும் போது அப்பா யாருன்னு நமக்கு தெரியாதனால அப்ளை பண்ணல நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு சொன்னதான், அப்பா வந்து டேவிட் அவங்க அப்பா வந்து மாலதிக்கு பென்ஷன் வாங்கின பணத்துல 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி டேவிட்டுக்கு தெரிஞ்சா இவன் 1 லட்ச ரூபாய் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். நான் ஊர் சுத்துறேன், குடிச்சு காலி பண்றேன், எனக்கு என்ன வேணும்? 1 லட்ச ரூபாய் கொடுத்துரு. அக்கால கொடுத்தல எனக்கு கொடுன்னு கேட்பானு கேட்க மாட்டானா? அப்ப இது போல நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்காம இருக்குது? 2வது காரணம் என்னன்னா, ஒண்ணு அப்பா கிட்ட வசதி இருக்குதுன்னு நமக்கு தெரியாததும், 2வது மூத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாததுனால நீங்க கேட்காம இருக்கிறீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், மூத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்துன்னு தெரிஞ்சு ஒருத்தர் கேட்கணும், அவன் யாரு எனக்கு தெரியல. மூத்தவனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம கேட்கலன்னா நம்மள மாதிரி அடிமாட்ட முட்டால் உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். இப்ப ஆண்டவருக்கு மூத்தவன் யாரு அப்படின்னா
பைபிள்ல நீ யாரெல்லாம் படிக்கிறியோ அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி வந்தவர்களால, அவங்க நமக்கு மூத்தவர்களா இருக்கிறாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு ஆதாம் முதற்கொண்டு பவுல் வரைக்கும் நமக்கு எல்லாருமே யாருன்னா சீனியர்ஸ் தான், நமக்கு மூத்தவர்கள் தான். அவங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அத்தனையும் உனக்கு எனக்கு செய்வேன் அப்படிங்கிறதுதான் மறைமுகமா பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தார்னா, எல்லாம் கவனிங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தாருன்னா நமக்கு தரணுமா தரக்கூடாதா? இல்ல நான் கேட்கிறேன், சொல்லுங்க. தரணுமா தரக்கூடாதா? நேற்று ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, அதை நான் சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, அது புரிஞ்சுட்டா சந்தோஷம், அது ஒரு சொத்தா எடுத்துட்டு போங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் கொடுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுகுற ஒரு வகையான ஜபம். உங்களால முடிஞ்சா கொடுங்கன்னு குஷ்டரோகி மாதிரி ஜபிக்கிறது ரெண்டாவது ஜபம். சித்தமானா கொடுங்கன்னு குஷ்டரோகி ஜபம் பண்ணா. இப்படி எல்லாம் ஒருத்தன் போய் உன்னதன் ஜபம் பண்ணா பொள்ளைய பார்த்தவன், உங்களால கூடுமானாலும் செய்யுங்கன்னா, குஷ்டரோகி சித்தமானாலும் செய்யுங்கன்னா, இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காம நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நேரடியா ஒரு அப்பா ஒரு பிள்ளை கிட்ட போய், நல்லா கவனிங்க, ஒரு அப்பா ஒரு பிள்ளை கிட்ட போய் இப்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் கேட்கறாங்க. அப்ப புள்ள வந்து ஒரு நல்ல பணக்கார அப்பா இருக்கிறான், அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு உரிமை பாராட்டி ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்பது போல நீங்க என்னைக்கு ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தாவே எனக்கு இது வேணும் ஆமென் சொல்லுங்களேன். இந்த அளவுக்கு நீங்க வளரணும். நல்லா கவனிங்க, இது ஜெபமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் உரிமை எடுத்து ஆண்டவரே எனக்கு இது வேணும் இப்படி கேட்டுதான் பாருங்களேன். ஏதோ ஒன்னாவது இந்த ஜபத்தை எண்ணிக்கையில வச்சுட்டு போங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்க பேய் உங்களை சேர்க்கிறான்னு தெரியுதுங்களா? எத்தனையோ பிரசங்கம் பண்ணிட்டேன், இப்பயும் பண்றேன். அவன் சொல்ற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க அண்ணாதர, நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்றோம். நீ இன்னும் அந்த அளவுக்கு வளரல, நீ தகுதி கிடையாது, நீ பெரிய பரிசுத்தவானா, எதையாவது ஒண்ணு சொல்லி நீ என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாளா, உன்னால ஜெபம் பண்ணவே கிருபை வாங்க முடியல, நீ இப்ப இதை கேட்கலாமா இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி உங்களை அவன் கேட்க விடாமலே பண்ணி, எப்படி அந்த ஆண்டவன் இயற்கையாவே மண்ணை பார்த்த மாதிரி படைச்சானோ அதே போல நீ அந்த கீழ்த்தரமான அந்த புத்தியிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் நல்லா கவனிங்க, நான் நேற்று நேரத்துல பிரசங்கம் பண்ணும்போது வெளிப்பாடு கொடுத்தாரு. கிருபைக்கு நான் என்ன வெளிப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, தகுதியை தாராமல் காண்பிக்கும் தயவுக்கு பெயர் கிருபை என்று நான் சொன்னேன். நல்லா கவனிங்க, இப்ப ஒரு காரியம் நேற்று பேசும்போது ஒரு காரியம் தோணுச்சு, அதையும் சொல்றேன். இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய தகுதியை பாராமல் அவனை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்துல 3 பேர் இருக்கிறாங்க. நான் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர், இந்த உலகத்துல எத்தனை பேர் மொத்தம் இருக்கிறாங்க? 3 பேர். யாரும் தெரியுங்களா? நான் வச்சுக்கோங்க, ஒண்ணு உன்னை பெற்ற தாய், ரெண்டாவது உன்னை பெற்றெடுத்த தரப்பேன், மூணாவது ஆண்டவர். கை கட்டி நடி சொல்லுங்களா. இந்த 3 பேர் தான் உன் தகுதியை கணக்கில் எடுக்காமல், உன் தகுதியை பார்க்காம, நீ சம்பாதித்தாலும் சம்பாதிக்காட்டினாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு சோறு போடுறேன், உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்ற உலகத்துல ஒருத்தன் இருப்பாங்கன்னா இந்த 3 பேரை தவிர உலகத்துல யாரும் கிடையாது. கவனிங்க, இந்த உலகத்துல 3 பேரை தவிர உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதுக்கு பேர் தான்டா கிருபை. ஒரு தாய் தான் பிள்ளைக்கு காண்பிக்கிற அந்த இரக்கத்துக்கு பெயர் தான் கிருபை. அப்ப அந்த தாய் தான் பிள்ளைய எந்த நிபந்தனையின் பேரில் ஆசீர்வதிக்கிறா அப்படின்னா, ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை? என்னுடைய புள்ள அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு தாய் தான் பிள்ளைக்கு சவரத்தின செய்யறது போல ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறபடினால இதை விட ஒரு பெரிய தகுதி உலகத்துல நமக்கு எதுவுமே தேவையில்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் ஆண்டோடைய புள்ள, நான் ஆண்டோடைய புள்ள. வாயத்தன்னு சொல்லுங்க, நான் ஆண்டோடைய புள்ள. பேய்கிட்ட சொல்லுங்க, பேய்கிட்ட சொல்லு, பேய்கிட்ட சொல்லு. உனக்கு சொரண வரட்டும், உனக்கு அறிவு வரட்டும். ஆண்டவர் எந்த தகுதியும் உனக்கு எதிர்பார்க்கலையா? நீ புள்ளையா இருந்து தொலை, நீ புள்ளையா இரு. நீ பெரிய மம்முட்டி எடுத்து வைக்க வேணாம் சார். விக்கி, நான் கேட்கிறேன் சார், நீ எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்டு உங்க அப்பாவுக்கு? நீ சம்பாதிச்சு கை நிறைய கொட்டுவன்னு சோறு போட்டுட்டு இருக்காங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. நீ சம்பாதிச்சு பின்னாடி கொட்டுவ, அதனாலதான் நான் சோறு போறேன் அம்மா சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரா? சொல்ல கிடையாது. இல்ல நீ எதுக்காக அவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க? நீ என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கிற? உன்னால இப்ப வீட்டுக்கு என்ன 10 பைசா பிரயோஜனம்? ஒரு வார்த்தைக்கா சொல்றேன், நீ தப்பா போகாத. இங்க உட்காந்து எல்லாருக்குமே சொல்றேன், இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, அதனால சொல்ல வரேன். அப்ப
இந்த சம்பாதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இன்னைக்கு சம்பாதிச்சவனுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இதுவரைக்கும் உன்னால வீட்டுக்கு 10 காசு பிரயோஜனம் இல்லையே, ஆனா இதுவரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லாம உங்க அம்மா அப்பாவுடைய வளர்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ பிள்ளையா இருக்கிற உங்க அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க. இதுதான் ரகசியம். இப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என் பிள்ளையா இருக்கிற, இதை விட உனக்கு என்ன தகுதி வேணும்? உனக்கு அறிவு வர வரைக்கும், நீயே சம்பாதிக்கிற திறமை வர வரைக்கும், நீயே ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிற நேரம் வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன். நான் புள்ளன்னு சொல்லுங்க, பேய்கிட்ட சொல்லு, நான் ஆண்டோடைய புள்ளடான்னு சொல்லு. பேயே நான் ஆண்டோடைய புள்ள, நான் ஆண்டோடைய புள்ள, ஆண்டவனை நேசிக்கிறார். வாயத்தின்னு சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க இந்த வார்த்தையை. அவர் என்னை நேசிக்கிறார், அவரே என்னை நேசிக்கிறார், அவரே என்னை நேசிக்கிறார், அவரே என்னை நேசிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு சொல்ல வேண்டாம், என் தகுதியை வச்சு எங்க அப்பா ஆசீர்வதிக்கல, என் தகுதியை வச்சு எங்க அம்மா சோறு போடல, என் அழகை வச்சு எங்க அம்மா சோறு போடல. ஏங்க ஒரு மனசுல கொஞ்சோண்டு வரணுங்க, ஒரு லைட் அடிச்சாதான் பிழைக்க முடியும் வாழ்க்கையில. ஒரு லைட் அடிக்கணுங்க. இறைவன் தான் யாருன்னு தெரியாமல இருக்கிறீங்க, இறைவன் தான் பரிசுத்தம் தேவைன்னு சொல்றீங்க. எந்த நாய்க்கு தெரியாதியா பரிசுத்தம் தேவைன்னு? இங்க இருக்கிற பயலுக்கு தெரியாதா பரிசுத்தமா இருக்கணும்னு? அபிக்கு தெரியாதா யோகியமா இருக்கணும்னு? அபிக்கு தெரியுமா தெரியாதா? அபி வந்து ஒரு கிளாஸை உடைச்சிருச்சு, அதுக்கு பயம் வருமா வராதா? இது எப்படி, இது தப்புன்னு அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது பயப்படல, அது தப்புன்னு தெரியல அந்த பிள்ளைக்கு, இது யார் சொல்லி கொடுத்தா? பரிசுத்தங்கிறது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு பயந்து சாகுறாங்க, எல்லா ஜனங்களும் சாகுறாங்க. பரிசுத்தங்கிறது எப்படி வருகிற ரூட்டே தெரியாம இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். அதை பத்தி அப்புறம் பேசுவோம், வருகிற நாட்டில் பேசுவோம், எப்படி பரிசுத்தமா வாழ முடியும். நீயும் நானும் பரிசுத்தமா வாழ முடியும், அது அப்புறம் பேசுவோம். அப்ப தகுதியை கொண்டு வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறான் பிசாசு. திரும்ப திரும்ப நீங்க ஜெபத்துல உட்காரும் போது நல்லா கவனிங்க. மத்தேயு 6 வாசிக்கிறோம். சீசர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்டாங்க. ஜெபிக்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், ஜெயந்தி நீயும் தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை இங்க ஜெபம் வச்சிருக்கிறோம். சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணி to 8 மணி வரைக்கும் ஷார்ப்பா வெள்ளக்காரி மாதிரி 8 டான் அடிக்கிறதுக்குள்ள ஜெயந்தி முடிச்சிருவான். அதனால நான் வந்தாதான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால நான் வரவே கிடையாது. என் வாய்க்கு கட்டு போட்டுதான் நான் வீட்லயே உட்காந்து ஜெபம் பண்றது உங்களுக்காக. ரைட். அப்ப இந்த 1.5 மணி நேரம் ஜெபத்துல நான் சொல்றேன், உங்க லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நான் சொல்லித்தரேன், நாகராஜுக்கும் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. விசுவாசிகளுக்கும் சொல்றேன், நீங்களாம் வாங்க. இன்னைக்கு சவுந்தரமா சாட்சி சொன்னாங்க, எத்தனை பேர் மண்டல போச்சோ தெரியாது, எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். நான் சொல்றேன் ஜெயந்தி, நீ தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் வீட்டுல பண்ற ஜெபம் சரியா தப்பா நமக்கு தெரியாது, எல்லாம் பிச்சைக்கார மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். என்னுடைய கருத்து என்ன, ஆண்டவர் என்கிட்ட சொன்னதுன்னா, ஒருத்தன் ஒழுங்கா ஜெபம் பண்ணா அதை ராஜாவை போல ராணி போல வாழ முடியும். கையை கட்டுங்க. கரெக்டா ஜெபம் பண்ணா, ஒழுங்குங்கிறதோ அதான், கரெக்டா ஜெபம் பண்ணா, கரெக்டா ஜெபம் பண்ணிட்டா அவன் ராஜா, அவன் ராணி சார். இதத்தான் பெரியவங்க ஜபமே ஜெயன்னு ஒரு ஷார்ட் கட் போட்டு முடிச்சாங்க. பைபிள் இல்லாத ஒரு வசனத்தை போட்டாங்க. கரெக்டா ஜபம் பண்ணா அவன் ஜெயிச்சுட்டான். நம்ம ஜபம் பண்ண தெரியாம 7 நாள் கத்திய திருப்பி சரிச்சுட்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களுக்கு எப்படி ஜபம் பண்ணணும்னு இங்க ஜபம் பண்ண சொல்லி தரதெல்லாம் நாங்க ஜபம் பண்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் 6 to 8 இங்க ஜபம் இருக்குது. நீங்க தயவு செய்து கலந்துக்கோங்க, கேவலமா நினைக்காதீங்க. ஜபம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு பண்ண, அதையும் சொல்றேன். நீங்க ஜபம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கரெக்டா நீங்க ஜபம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேயும் உங்க வேலை கூட தொட முடியாது, ஆட்ட முடியாது. அதை அடக்கி ஆள தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஜபத்துல உட்கார்ந்து அடக்குது சார். ஒண்ணு உன் கொட்டத்தை அடக்கு, இல்ல அதன் கொட்டத்தை அடக்கு. அடக்குது, அடக்கிறதுக்கு பிறகுதான் ஜபம். ஆமென் சொல்லுங்கள. கரெக்டா ஜபம் பண்ணீங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் ஜபம் நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரு வாரம் முழுக்க ஜபம் பண்ணாம இருந்தாலும் இந்த 1.5 மணி நேரம் ஜபத்துல உங்களுக்கு மலையத்தனை விசுவாசம் புறப்பட்டு வரணும். மலையை போன்ற தடைகள் அது உங்களுக்கு ராஜபாதையாக மாற வேண்டும். ஜபத்துல உட்காரும் போது அப்படி உட்காருங்கம்மா. ஜபத்துல உட்காரும் போது ஒரு பில்லி சுனி சைவனை சேர மந்திரவாதி சுடுகாட்டுக்கு போனா பயந்துட்ட போகலாம். நான் லட்சுமியை மயக்க போறேன்னு சொல்லி லட்சுமியை மயக்கி சொத்தை எடுக்க போறேன்னு சொல்றேன், பயந்துட்டா போய் உட்காருவான். மண்டபத்தை எடுத்துக்கிட்டு சும்மா சூ மந்திரகாளி சாய் டூய் பூய் ஓம் ரீம் ராம் கூம் கிளீம் க்ளௌம் ஓப்சத் கபகப கபகபனா ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான், இருக்கட்டும்.
அப்ப அவன் எவ்வளவு நம்பிக்கையோட போய் சுடுகாட்டுல போய் என்னமோ சுடுகாட்டுக்கே ராஜா தாங்கிறத பூமிக்கே அவன் தான் கடவுளுங்கிற தைரியமா உட்காரணும் இல்லையா? எங்கிட்ட அடிக்கடி ஆண்டர் தான் சொல்றாரு, எங்கிட்ட அடி. அப்ப அவன் எப்படி மந்திரம் செய்ய உட்கார்றானோ மகனே, அதை விட வல்லமையுடைய உன்னுடைய ஜபம் என்னுடைய ஜபம் அப்படி உட்கார்றா. சிங்கம் போல உட்கார்றா. இந்த 7 நாள் என்னை ஆட்டி மொட்டையடிச்ச பிசாச நான் மொட்டையடிக்கிற இடத்துல ஜபம். அவனை மொட்டை அடிச்சு அவன் வாழை ஒட்ட நறுக்கிறதா சார் ஜபம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒண்ணு விடாம எடுக்கிறதா சார் ஜபம். பிசாசு சொன்னான், பார்வோன் ராஜா சொன்னான் மோசே கிட்ட, ஐயா தயவுசெய்து எதிர்த்து நீங்க போங்க, ஆனா அவங்க ஆடு மாடல வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கு மோசே ஒரு பதில் சொன்னான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். மோசே பதில் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான்? அண்ணாத்துல சொல்லியா பார்க்கலாம். எனக்கு என்ன சார் தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன சொன்னாரு மோசே? எல்லாம் நான் வரைக்கும் ஒண்ணு மாத்திரம் மறந்து வச்சுக்கிறீங்களா? மனவர் சார் தான் தூங்கியும் தூங்காமல் கேட்பாரு. உன்னத பாட்டில் மனவர் சொல்றா, நான் தூங்குகிறேன் என் மனமும் விழித்திருக்கிறது போல மனவர் அப்படியே செயல் வருது. நான் நினைக்காதீங்க சார் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு அப்படிங்கிறார் அவரு. சித்தராக்கா பிட்டு அடிக்கிறாங்க, கடன்னு எங்கேயாவது மோசையில போய் யாத்திராந்தல பூந்தரலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தை பிரிக்கிறாங்க. பார்க்காதீங்க அக்கா என்ன சார்? அதாவது நான் என்ன சார், நான் ஒரு முக்கியம், அதாவது எல்லாத்தையும் மறக்கலாம். நான் அடிக்கடி தான் சொல்லேன், பூவை பறிக்காதேங்கிறது வசனம் தான். மின் டிரான்ஸ்பார்மரை தொடாதேங்கிறது டிரான்ஸ்பார்மர். என்ன நாளைக்கு இந்த ஆன் பண்ணிட்டு என் மைக்கை தொட்டாலும் இப்பயே தூக்கி போட்டுருவங்கள. இப்ப என் மைக் ரெடியா இருக்கு உங்களை தூக்கி போடுறதுக்கு. கவனிப்போம். அதுபோல ஒரு சின்ன விஷயம், அதனுடைய வெளிப்பாட்டையாவது மறக்காதீங்க. இது வெளிப்பாடு நான் வச்சா இது நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. என்ன தெரியுமா சொன்னா, ஒரு குழம்பும் பின் வைத்து போவதில்லை. சொல்லுங்க வாய் திறந்து. அது என்ன அர்த்தம்? கத்திரிக்காய் குழம்பா? அந்த குழம்பு சொல்லலைங்க, அதெல்லாம் இது நடுலா இல்லைங்களா குழம்பு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆடு மாடு கூட நான் வச்சுட்டு போக மாட்டேன், ஒரு கண்ணு குட்டி கூட வச்சுட்டு போக மாட்டேன், அத்தனையும் நான் எடுத்துட்டு போவேன்னு சொன்னேன். கை கட்டுங்களேன். எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு பிட்ட கூட நீங்க இழக்கூடாது. கை கட்டு. இழந்துடாத. உனக்கு பூமியில தேவன் என்னென்ன வச்சிருக்கிறாரோ, என்னென்ன அவர் கனவு கண்டிருக்கிறாரோ அதை பழிக்காம நம்ம சாகக்கூடாது சார். அதான் சார் ஜபம். ஏதோ சும்மா வகுத்தோலிக்கு இடுப்பொலிக்கு ஜபிக்கிறது அல்ல. சித்தராக்காவை குறித்து தேவனுடைய கனவு நிறைவேறிவிட்டதா? இல்ல சார், இல்ல. இன்னும் நடக்கணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் சொந்த பந்தம் மூக்கில வரல வைக்கல, இன்னும் அண்ணாந்து பார்க்கல. அதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், உண்ணு உணவு உடுக்க உடையும் போட்டிக்க போர்வும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவர்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. கிடையாது சார். மாடி வீடு கட்டத்துக்கு அக்கா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அக்கா யோசிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. காசு இல்லாதப்ப கட்டத்தை கேளுங்க, அதான் விசுவாசம். ஆண்டவரே நீங்க எனக்கு மாடி வீடை கட்டித்தான் தரணும்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அவ்வளவுதான். அது என்ன வேலை செய்து பாருங்க. உங்க கையில காசு வந்த பிறகு பிளான் பண்ணதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது சார். இப்போ பிளான் டைட்டா இருக்கா? இப்ப டைட்டா இருக்கா? ஒரு வீடு கட்டினா பணத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்வீங்களா? இதுதான் சரியான நேரம் உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கு. ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்க தெரியாது, கண்ணை மூடி சொல்லு, இந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிருக்கா ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க செயல இறங்குங்க. கர்த்தர் அதை கட்டி முடிப்பார். கர்த்தருடைய உதவி உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நான் சொல்லுங்க பிரசங்கத்துல, பயப்படாத அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இன்னும் சில வெளிப்பாடெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் எங்கதான் போதோ எங்கதான் வருதோ எனக்கே தெரியல. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்கேன். என் கடைசியில் நீங்க தான் 40 விட்டு போன பாயிண்ட் எழுதி வச்சுதான் சொல்லி தரணும். இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப பேங்க்ல போய் பணம் போடுறோம், 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, 10,000 ரூபாய் பணம் வேணும்னு மேனேஜர்கிட்ட கேட்க கூடாது. கேட்ட தருவானா? என்ன சார் இதான பேங்க் இருக்குது, அக்கௌண்ட் புக்ல பணம் இருக்கா இல்லையா, பாத்தியா இல்லையா, 10,000 கொடு. தர மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. செக்கோ வித்ட்ராயல் ஃபார்மோ இருக்குது, அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் என்ன வருது. அதுபோல பைபிள்ல அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வாயை திறந்து கேட்டாதான் அது உங்ககிட்ட வரும். கை கட்டுங்க, இழந்துடாதீங்க. அதான் சொல்றோம். ஒரு குழம்பு, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இப்ப பேங்க்ல இருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் எழுதி வச்சுக்கணும். நான் எதை தான் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்களோ புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுல போய் நோட் சொல்லி வச்சுக்கோங்க. கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்துல உதவும். இன்னொரு விஷயம் சொல்றேன் பேங்கை பத்தி. இப்ப பேங்க்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டுட்டு சாகர வரைக்கும் நீ பேங்க்கு போகாட்டி நீ யாரு?
என்ன தர பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நீ சாகர வரைக்கும் 10 காசு கூட எடுக்கலாம், நீ யாரு? சரி, இன்னொரு சொல்றேன், இது இன்னொரு உதாரணம் சொல்றேன். தோட்டத்துல விதை விதைக்கிற, அது கம்போ நெல்லோ சோளமோ மாமரமோ ஏதோ ஒரு செய்யற, நீ செஞ்சுட்டு நீ தோட்டத்துக்கு போகாட்டி உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? போகணும். ஏன் போகணுமா? நீ போகாட்டி என்ன ஆகும்? சும்மா சொல்லு. நீ போகாட்டி ஆடு திங்கு, மாடு திங்கு, கோழி திங்கு, பக்கத்துக்காரன் திம்மா, எல்லாம் திம்மா, உன்னைய தவிர எல்லாம் திம்பான். உன்னைய தவிர. இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் முக்கியமான காரியம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மண்டல ஏத்துங்க, அப்புறம் நோட்ஸ் ஏத்திக்கோங்க. இப்ப கர்த்தர் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு, நீ 1 ரூபாய் கொடுத்தா நான் 100 ரூபாய்க்கு குறைச்சல் இல்லாம உனக்கு தருவோம்னு சொல்லியிருக்கிறார். நல்லா கையெழுத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க. இந்த அம்மா 1 ரூபாய்க்கு 1 ரூபாய், 2 ரூபாய்க்கு 2 ரூபாங்குது. என்ன கணக்கோ தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். நம்ம ஒரு பாடம் சொல்லி இருந்தா பேய் அங்க ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். 1 ரூபாய்க்கு 100 ரூபாய். லட்சுமி பாய், நான் பாய் சொல்லு பாய். 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் சொல்லு. 2 ரூபாய்க்கு 200 ரூபாய். நேற்று ஒரு அம்மா பாவம், பார்க்க உப்புன்னு பறந்துடும், பரசல் தன் போட்ட பறந்துடும். அந்த அம்மா 1000 ரூபாய் காணிக்கு போடுச்சு. எனக்கே மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. 1000 ரூபாய் காணிக்கு போடுச்சு. உடனே நான் சொல்லிட்டேன், ஏமா 1000 ரூபாயை விதைச்சிட்டு 1000 ரூபாயை கணத்திற்காய் கொடுக்கிறது நிலத்துல விதைப்பதுக்கு சமம்னு சொல்றாரு. 1000 ரூபாய் நீ காணிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ திரும்பி கூட பார்க்காம இருக்கிறியே, நீ எப்பேற்பட்ட அடிமாட்டம் முட்டா. 1000 ரூபாய் கொடுத்தா அவர் எவ்வளவு தரேன்னு சொல்லியிருக்காரு? 10,000மா? 1 லட்சம். தெரியலன்னா கால்குலேட்டர் செல்போன்லயாவது தட்டி கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. பிரகாஷ்பதிகளா 100 பெருக்கி கணக்கு சொல்லி கொடுப்பா. உங்க வீட்டுல போய் உங்க அம்மா அப்பாவுக்கு பாடம் நடத்து போய். புரியுங்களா? ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு காணி கொடுத்தீங்க, தசமபாகம் கொடுத்தீங்கன்னு தயவு செய்து ஒரு அக்கௌண்ட் வைங்க. பேங்க்ல போடுற பணத்துக்கு அக்கௌண்ட் வேணுமா வேணாமா? அப்ப நீங்க கொடுக்கிற காசுக்கு உங்களுக்கு பிரதிபலன் வேணும்னா நான் சொல்றதை செய்யுங்க. லெப்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. 2011 நவம்பர்ல இருந்து அது ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. புரியுதா? அக்கௌண்ட் ஆரம்பிச்சு, அக்கௌண்ட் சொன்ன ஆமூர் காணி எடுத்தார. ஹலோ, அப்ப என் பிரசங்க தேவையில்லை உங்களுக்கு. நவம்பர் மாசம் ஒரு நோட்டு போட்டு நீங்க 10 ரூபாய் காணி கொடுத்தா கூட 1000 ரூபாய் காணி கொடுத்தாலும் நீங்க எழுதுவீங்க. ஒரு சைடு காணிக்க, இன்னொரு சைடு வரவு, இன்னொரு சைடு என்னங்க வருமானம். இது ரெண்டையும் எழுதுவீங்க. எழுதி வைக்கணும். ஆத்தல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி. ஏன்னா நான் சொல்றேன், எனக்கு என்ன பயமா, எனக்கு என்ன வெக்கமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகத்தையும் நான் திருப்பி தரனா இல்லையான்னு நீ என்ன சோதிச்சு பாருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நல்லா விளைவிக்கணும். புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்ப நான் இது எதுக்காக சொல்றேன்னு கேளுங்க. ஒரு 1000 ரூபாய் இந்த வருஷத்துல நீங்க காணிக்கை செலுத்தி இருக்க மாட்டீங்களா? நிறைய பேர் செலுத்தி இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இப்ப உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு சேர்ந்து இருக்குது? ஆண்டர் எவ்வளவு திருப்பி தரனாரு? 1 லட்சம் ரூபாய். அது ஒரு மெச்சூரிட்டி பீரியட் 1 வருஷம் கூட வச்சுக்கலாமே. இப்போ உனக்கு ஒரு 25,000 ரூபாய் தேவை. ஒரு வார்த்தை சொல்ல வரேன். எவ்வளவு தேவை? இப்ப நீ போய் ஆண்டர்கிட்ட போய் எப்படி கேட்கணும்? இப்படி என்னைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்க போறீங்க? எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் கடன் தரணும். ஹலோ, சரியா தப்புங்களா சார்? சார், நான் என் கருத்துங்களா, பைபிள்ல ஒண்ணு போனா எல்லாம் போய். நான் இதுல தீவிரமா இருக்கிறேன். உங்களை மாதிரி கடமைக்கு நான் சாமி கும்பிடல. ஒண்ணு உண்மைனா எல்லாம் உண்மை, ஒண்ணு போயினா எல்லாம் பொய். நான் பொய் நிரூபிச்சிருந்தேன். அவரு சொல்றாரு, என்னை செக் பண்ணிப்பாரு, என்னை டெஸ்ட் பண்ணிப்பாரு. மனிதன் கடவுளை சோதிக்கவே கூடாதுன்னு ஒரு சொல்லியிருக்கிறார். அதே கர்த்தர் வாயை திறந்து பண விஷயத்துல மட்டும் என்னை சோதிச்சு பாருன்னு சொல்றாரு. என்ன ஒரு சேலஞ்ச் தெரியுமா? அது கர்த்தர் சேலஞ்சு பண்றாரு சார். காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை கொடுத்து சேலஞ்சு பண்ணுகிறார். எனக்கு நேரத்தை செருப்பா லட்சமா இருந்துச்சு. டேவிட் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அக்கா, அவன் கிடைச்ச அத்தனை வருமானத்திலையும் காணிக்க கொடுத்து அவனை செக் பண்ண சொல்லுங்க.
ஏன்னா அவன் கொடுக்குற 1000 ரூபாய் காணி கொடுத்தான் நேத்தானிக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நினைச்சு விளங்கிக்கோங்க. 1000 ரூபாய் பிரச்சனை இல்லை. இந்த 1000 ரூபாய் நான் ஏன் தரேன்னா, அவனுக்கு 3000 5000 கர்த்தர் திருப்பி தந்து இந்த 1000 அவன் 2000 ஆக்கி இந்த 5000 அவன் 10,000 ஆக்கணும். புத்திசாலி அந்த உள்ள பிழைக்கணும். அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவுசெய்து போடல சொல்லிக் கொடுங்க. முதலாவது அவரை சோதிச்சு பாருங்க. நானும் அதான் உங்களோட சொல்றேன், எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன வெக்கம் சார். கடவுள் 100 மடங்கு தரேன்னு சொல்லிட்டார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன் அல்ல, பொய் உரைக்க முடியாத தேவன். 100 தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் கழுதைய குதிரைன்னு சொல்லி ராயின்னு சொல்றதுக்குள்ள கழுதை என்ன மாறிடும்? அவன் பேர் என்ன? ஆசாவா பேர் என்ன? ஆகாஷ் பையன் மூத்திரம் அடிக்கும் போது அது மூத்திரம் இல்ல, அது பன்னீர்னு கர்த்தர் சொன்னார்னா அது தரையில உருவத்துக்கு என்னவா வந்துடும்? பன்னீர் தான். கர்த்தர் சொன்னாதான் சார். அவரால பொய் சொல்ல முடியாது சார், பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்ல முடியாது, சொன்னா நடந்து தொலைச்சிடும். அப்ப எப்படி பொய்யாக முடியும்? அப்ப அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ராஜகுமாரி கவனி, அப்புறம் பேசிக்கலாம். 100 மடங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கிறேன். சரி, நான் 1 லட்சத்தை நீ அப்புறம் கொடு, என் அக்கௌண்ட்ல 1 லட்சம் இருக்குல்ல, இப்ப மெச்சூரிட்டி எவ்வளவு இல்ல, இப்ப எனக்கு 25,000 வேணும். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நீ எனக்கு தர வேண்டிய கடன்ல 25,000 வெற்றியா வெற்றியா? வெட்டு. 25,000 வெட்டு. எல்லாம் கவனிங்க, முக்கியமான பாவம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. சித்தராக்கா வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் தேவை. எத்தனை லட்சம் தேவை? 10,000 ரூபாய் நீங்க கடன் இல்லையா? மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. 10,000 10ஆல பெருக்குங்க 1 லட்சம், 1 லட்சத்தை 10ஆல பெருக்குங்க 10 லட்சம். உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, ஏமாந்துடாதீங்க, கை கட்டுங்க. அதான் சொன்னேன், உங்க அக்கௌண்ட்ல இருக்குது. எல்லாரும் மண்டைக்குள்ள ஏற்றுக்கல. உங்க அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்குது, கை கட்டு தட்டு தட்டிட்டு நீ போட்ட பணத்தை பாரு, அதை 100ஆல பெருக்கி பாரு. உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது. சிரிக்காத, உன் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை பாரு. உன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு சார், உன் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது. தைரியமா போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்குங்க, தப்பே கிடையாது. நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு சாமி எப்படியாவது எனக்கு வீடு கட்டலாமா, முடியுமா, 10 லட்சம் பட்ஜெட் சொல்றாங்களே, நான் என்னதான் செய்வேன்னு சொன்னா கர்த்தர் தலையில கைத்து உட்காந்துட்டு இருக்கிற. நீ போட்ட பணத்தை நான் உனக்கு தரட்டான், உன் பிள்ளைக்கு தரட்டான். நீயே எட்டி பார்க்காம இருந்தா யாருக்கு தரப்போறேன்? நீ விதைச்சத நீயே அறுக்காம இருந்தா, நான் சொல்றது புரியுதா? நீ விதைச்சத நீ அறுக்காது, நீ முட்டா பேசுறதா? பைத்தியமா சார்? எவ்வளவு நேரத்துல வரைய வைக்கிறதுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? சார் கர்த்தருக்கு வந்து புள்ளையா குட்டியா சார்? எதுக்கு சார் காணி கொண்டு தரோம்? நம்ம 1000 ஏன் சார் தசமமா தரோம்? ஏதோ கர்த்தர் சொன்னாரா? கிடையாதுங்க, கர்த்தர் முட்டாள் கிடையாதுங்க. நீ கொடுத்தத 100ஆல பெருக்கி நான் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு கோதுமை 100 கோதுமையா திரும்பி வருவது போல, ஒரு நெல் 100 நெல்லா விதைத்தவனுக்கு மறுபடியும் வருவது போல, நீ விதைக்கிற ஒவ்வொரு பைசாவையும் நான் 100 மடங்கு 200 மடங்கு பெருக்கி தருவேன். அம்மா ஏமாந்துடாதீங்க, ஐயா ஏமாந்துடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அம்மா ஏமாந்துடாதீங்க. அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை சீக்கிரம் எடுத்துருங்க, அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை சீக்கிரம் எடுத்துருங்க. லட்சுமிக்கு புரியுது, செல்வியம்மா புரியலையா? புரியுதா நான் பேசுறது? வீட்டுல கூப்பிட்டு தட்டெல்லாம் வச்சு 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் லட்சமா முளைச்சு கிடக்குது. யாருக்கு எடுத்துக்கணும்? நீங்க தான் எடுத்துக்கணும். புரியுதா புரியலையா? எத்தனை 1000 கொடுத்தீங்களோ அத்தனை லட்சம் அங்க கிடக்குது. பயப்படாதீங்க, எத்தனையோ நாளாச்சு, இன்னும் ஃபுல்லா மெச்சூர் இருக்கும். ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு செத்து பணத்தை சங்கூடும் போது கொண்டாட மாட்டாரு. இந்த எல்ஐசி மாதிரி சங்கூடத்துக்கு முன்னாடியே கத்தர் கொடுத்துருவார். எல்ஐசி 5 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னா கத்தர் 5 வருஷத்துல இல்லைங்க, ஒரே வருஷத்துல ட்ரிபிள் ஆக்குவாரு, 4 மடங்கு ஆக்குவார். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? அது வசனம் சொல்றதுனால சொல்ல வரேன். அது வசனம் உண்மையாக இருக்க முடியும். ஆதியாகமம் 26 வாசிங்க 13. எத்தனை ஆண்டு கழிச்சு அந்த மெச்சூர்ட் அமௌண்ட் திரும்பி வருதுன்னு கத்தர் சொல்றாரு. எல்ஐசி தான் படிச்சேன் அண்ணாதுர. இப்ப இந்த கணக்கு பாரியா, கத்தருடைய கணக்கு பாரியா, எல்லாம் எல்ஐசி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு ஐசி வருது பார் 13 அந்த ஆண்டில். அதனது விதை விதைத்தான் 12 வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். சார் எவன் விதை விதைச்சு எனக்கு என்ன சார்? இதான் சார் பேசிட்டு இருக்கிறாரு. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். பாத்தீங்க, வெயிட் பண்ணுங்க. கேட்ட பிறகு ஒரு கைத்தட்டணும், புரிஞ்சுக்கிட்டா கைத்தட்டுங்க. அம்மா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே சொல்லுங்க.
ஏன் அவனை ஆசீர்வதிச்சாரு? விதைச்சதுனால ஆசீர்வதிச்சாரு. அது விதை விதைச்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே வாசிங்க, அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். கைப்பட்டு 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 மண்டைக்குள்ள போட்டு மண்டைக்குள்ள போட்டு மண்டைக்குள்ள போட்டு இதெல்லாம் ஒரு சொத்து கீழே ஆண்டவர்கள் முதல் அவர்கிட்ட ராவடி பண்ணு, அவர்கிட்ட ராவடி பண்ணுங்க, அவர்கிட்ட சண்டைக்கு போ. 100 மடங்கு அந்த வருஷத்துல ஈசாக்குக்கு நீ கொடுத்த எனக்கு இந்த வருஷத்துல கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொன்னாரு, அது மத்தையிலே மார்க்ல அதிகம் வாசிச்சிருக்குமா, கர்த்தருக்காக நீட்டையாவது நிலத்தையாவது விட்டவன் எவனோ, அதை எடுத்து வாசிமா டக்குன்னு. ரைட்ல கீழே வரும் நினைக்கிற மத்தையில வாசிங்க. நீர் எனக்கு என்ன செய்வேன்னு கேட்பான். ஆரம்பிச்சு லெப்ட்ல போகும். வாசிங்க. என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது வீட்டையாவது நிலத்தையாவது விட்டவன் எவனோ. வாசிங்க மேல அவங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி ஜாகரா போட்டு அல்லேலூயா பாட்டு பாடி நாங்கள் இருப்பெல்லாம் ஆட்டிய நாங்களும் ஆடாம எங்களுக்கு போல என் பேரப்பிள்ளைகளை ஆட விட்டு வடிக்க பார்த்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கேள்வி கேட்டான்பா, நல்ல கேள்விங்க, கேட்கணுங்க. அப்படிலாம் ஆபிரகாம் கேட்டான், நான் பிள்ளை எல்லாம் இருக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். இவன் அதே போல ஒரு கேள்வி கேட்கறான் பாரு, எனக்கு என்ன ஒரு சொல்லி இதான் தீர்க்கதரிசனமோ தெரியல இன்னைக்கு செய்தியில. உங்களுக்கு ஏதோ கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு, அதனால இந்த செய்தி மூலமா கேட்க விரும்புறாரு. எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாரும் கேளுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? நான் காணிக்க போறேனே எனக்கு என்ன கிடைக்கும்? நான் தசமமா தரனே எனக்கு என்ன கிடைக்கும்? நான் வாரம் கோயிலுக்கு வரனே எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கை தட்டு. கர்த்தர் சொல்றாரு கேட்டுக்கோ, கர்த்தர் சொல்றாரு கேட்டுக்கோ. அவர் காதுல பூ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற தேவன் அல்ல, அவர் எல்லா அட்டையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். என்ன கிடைக்கும் இப்ப சொல்றாரு. வாசிங்க வாசிங்க. அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். முதல் சொல்லிட்டாரு, உனக்கு பரலோகத்துல உன்னை ராஜாவாக்குறேன். கை கட்டுங்க. பரலோகத்துல ராஜாவாக்குற அப்புறம் இருந்தாலும் முதல் சொல்லிட்டார், அவர் கடமை. உனக்கு பரலோகம் கேரண்டி. நீ கை கட்டிட்டு இருக்கிறியோ, இப்ப நீ செத்துட்டு டொப்புன்னு ஹார்ட் அட்டாக செத்தாலும் அவர் மொழியில தான் கண்ணை திறப்ப. இதை விட ஒரு கேரண்டி எவ்வளவு கொடுக்க முடியாது. அதோட முடிச்சாரா? வாசிங்க, நல்லா கவனிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியை விட்டுறாதீங்க, அது வேற அர்த்தத்தை சொல்ற. மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. கவனிங்க. சரி, விட்டவன் எவனோ கொடுத்தவன் எவனோன்னு சொல்லிக்கலாம். கர்த்தருக்காக நான் வீட்டை விட்டேன், கர்த்தருக்காக நான் வேலையை விட்டேன், கர்த்தருக்காக நான் அதை இழந்தேன், கர்த்தருக்காக நான் இதை இழந்தேன், கர்த்தருக்காக நான் போகிறேங்க. இப்ப அண்ணாத்தர் இருக்கிற அப்படி நான் சினிமா பாட்டு பாடல, கர்த்தருக்காக நான் அந்த பாட்டு நான் என் குரல் கர்த்தருக்காக பாட்டுன்னு சொல்லிட்டு சினிமா பாட்டு பாடாம இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன். நீ கர்த்தருக்காக நீ எதையெல்லாம் இழந்தியோ மகனே, அப்படி இழக்காத நிறைய பேர் இருக்கிறீங்க. இவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக நீ எதை விட்டியோ நல்லா கவனிக்கு. இப்பதான் பதில் சொல்றாரு. என்ன கிடைக்கும் கேட்டாருல்ல, பதில் தேவை எல்லாருக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் பதில் சொல்றேன். ரெடியா இருக்கிறீங்களா? சரி, பதில் வாசிக்கோங்க. விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனி. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது இம்மையிலேங்கிற வார்த்தை விட்டியாமா? அப்ப மார்க்ல கிடக்கும். வாசிங்க, கவனிங்க, நான் சொல்றேன். இம்மையிலே 100 மடங்கு நீ பெற்றுக் கொள்ளுவாய், மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவாய். கைகளை கட்டி நடி சொல்லுங்க. 100 செத்து போன பிறகு கிடையாது, அதுக்கு அதான் அர்த்தம். ஆனா மத்தவங்க விட்டாரு, மார்க்க லூக்கால சொல்லுவாரு. இம்மையிலே எல்லாரும் சொல்லுங்க. இம்மையில என்ன அர்த்தம்? உன் உசுறு போறதுக்குள்ளன்னு சொல்றாரு. இங்க உசுறு போறதுக்குள்ளன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஈசாக்கு கதையில வாசிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு? அந்த வருஷத்துல சொல்லுங்க, அந்த வருஷத்துல. ஏங்க எனக்கு ஒண்ணுமே வரலையான்னு போனது கருதலுமா காரணம்? நீ என்னைக்காவது எட்டி பார்த்தியா தோட்டத்தை? என் கேள்விக்கு மரியாதையை பதில் சொல்லுங்க. என்னைக்காவது நான் விதைச்சது 100 மடங்கு வந்திருக்குன்னு நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? எதிர்பார்க்கல.
ஏதோ கடவுளுக்கு உண்டியல்ல காணிக்க போட்டா அதோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. அது முடிஞ்சு போகலைங்க. அது புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது புதைக்கப்படவில்லை, அது திருடப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை 100 மடங்காக்கி தர வரைக்கும் அவர் உட்கார மாட்டார். இப்ப லட்சுமி முதுகுகிட்ட போயிட்டு இப்படியே நீட்டிட்டு இருந்தா என்ன செய்யும்? இங்க ஒரு கப்பல ஒரு பழம் வச்சுக்கிட்டு லட்சுமி முதுகுல போய் நீட்டி என்ன செய்யும் தெரியுமா? இருக்கு அது மாதிரி ஆச்சுக்காத. அவரு உனக்கு முன்னாடி நீட்டிட்டு இருக்கிறாரு, ஆனா நீ அதை ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, பாக்குறது இல்ல. அக்கா புரியுதா புரியலையா? நீங்க விதைச்சதை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன் தப்பா? விதைச்சதை விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். கத்தருக்கு கொடுத்த காணிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். இது தப்பா? விட்டுறாதீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் நிறைய இருக்குது. ஏன் நீங்க இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, நீ தான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நான் விளைச்சது விளைஞ்சு வரும்னு என்னைக்காவது நீ சொன்னியா? என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்தியா? இல்ல என்னைக்காவது ஆண்ட கேட்டியா? நான் இவ்வளவு விளைச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வரணும் அப்படின்னு கேட்டுதான் இருக்கியா? நீ கேட்காம என்ன அர்த்தம்? நீ தோட்டத்து பக்கத்தே போறன்னு அர்த்தம். அது விளையாம இல்ல, விளைஞ்சது. அது ஆடு மாடு தண்ணி கோழி குருவியும் தின்னு எவனோ தின்னு எவனோ போட்டான். அதனால நீ அனுபவிக்காம போயிட்ட. இப்ப நான் சொல்றேன், இனிமேலாவது நான் சொல்றேன், இந்த நவம்பர் மாசம் ஆரம்பத்தில் இருந்தாவது நீ விளைச்சத நீ தான் அறுக்கணும். கை தட்டுங்களேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடணும். நீ கத்தருக்காக நீ இழந்தது உண்மைன்னா அதை 100 மடங்கு நீ பெறாமல் போகக்கூடாது. அதை நீ தினந்தோறும் ஜெபத்துல சொல்லு. அதை தினந்தோறும் தப்பே கிடையாது, வெட்கமே கிடையாது. கத்தட்ட போய் கணக்காக அவருக்கு தான் கணக்கு பார்க்கணும். அவர் நம்மள்ட்ட கணக்கு பார்க்கிறார். கணக்கு பார்க்கணும். கத்தட்ட கணக்கு பார்த்து நீங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சுக்கோங்க. எங்க வந்துட்டேன் பாருங்க. ஆதியாகமம் 15 வந்துட்டு அவர் எப்படி கொடுக்கிறவர் நான் சொன்னேன். எண்ணி முடியாமல் கத்தர் கொடுக்கிறவர். எண்ணி முடியாத குழந்தைகளை கத்தர் நினைச்சாரு, கத்தர் கொடுத்தார். ரைட். இப்ப ஆதியாகமம் 17 வந்துருங்க. நான் சப்ஜெக்ட் முடிக்கணும். ஆதியாகமம் 17 இப்ப சரி இது நடந்து முடிஞ்சவர் என்ன நினைச்சு கவனிங்க. நட்சத்திரத்தை காமிச்சாரு, இவ்வளவு புள்ள இருக்கு சொன்னார்ல. இவர் அங்கிட்டு போன கையோட பொண்டாட்டி கொடப்பையில குத்துனாலா எங்க குத்துனாலும் தெரியல, விளக்கமாத்துல அடிச்சாலும் செருப்பால் அடிச்சான்னு தெரியல. உடனே என் வேலைக்காரிய போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்றுக்கோயா. நல்ல கவனி. அவர் என்ன சொன்னாரு? நல்ல கவனிங்க. அவர் முதல் என்ன சொன்னாரு? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இவன் என்ன சொன்னா 10 வருஷம் கழிச்சு? நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேன். நானா அப்புறம் சும்மா என்ன சொன்னான்? இந்த வேலைக்காரனை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் எனக்கு நீர் என்ன அருள்வீர்னு கேட்டான். கீதாம்மா எனக்கு நீங்க என்ன தருவீர் அப்படின்னு கேட்டான். அது கத்தர் என்ன சொன்னாரு? அது சொல்லப்போ உண்மை கேட்டான். இந்த வேலைக்காரன் புள்ளையா எடுத்துக்கிறேன்னா கத்தர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழி சொன்னாரு. வேலைக்காரன் உன் பிள்ளை அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உன் பிறப்பு சொன்னாரு. சொல்லிட்டு கம்மிட்டு இருந்தாரா? இல்ல. அவன் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போனார். வசனம் இருக்குது. அப்ப வீட்டுக்குள்ள அவன் இருந்திருக்கிறான். கத்தர் பேசும்போது கையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டு இப்ப நட்சத்திரத்தை என்ன முடிஞ்சா என்னன்னாரு. என்ன முடியலன்னா என்ன முடியாத பிள்ளை உனக்கு தருவேன்னு சொன்னார். சொல்லி வரவும் சொன்னார்ல, இவ்வளவு சொன்னார்ல. சொல்லி முடிச்சு பொண்டாட்டி பச்சை கேட்டு வேலைக்காரிய பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணிட்டா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. ஏன் தள்ளி 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 போதுங்கிறீங்களா? நீங்க செய்யறதெல்லாம் வசனத்துக்கு ஏட்டிக்கு போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவரு என்ன சொல்றாரு? உன் கர்ப்ப பிறப்பானவனே உன்னோட சுதந்திர வழின்னு சொன்னா நீ எதுக்கு போய் இன்னொரு ஒப்பாட்டி போய் கல்யாணம் பண்ற? இன்னொரு பொம்பளை நீ ஏன் கல்யாணம் பண்ற? தத்து இருக்கிறதே தப்புங்கிறாரு, உன் கர்ப்ப பிறப்புங்கிறாரு. நீ போய் இன்னொருத்த கல்யாணம் பண்ணி நீ என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவர் குறுக்க வந்துடுவான்னு சொல்லிட்டு புள்ளையும் பெற்றுட்டான். கபக்குன்னு 10 மாசத்துல விட்டா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காஞ்ச மாடு கம்பளை போன மாதிரி என்ன நினைச்சானே தெரியல, கம்முனு போய் ஒரு பிள்ளையை பெற்றுட்டான். இதனால கத்திர 5 வருஷம் பேசல, 15 வருஷம் மூஞ்சிலே முழிக்கலாம். முழிக்காம போய் 99 வயசுல கத்தர் தரிசனமானார். 99 வயசுல தேவன் தரிசனமானார். தரிசனமாகும் போது நல்ல கவனிங்க. இவருக்கு என்னதான் வேணும்? ஆண்டோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு கவலைப்பட்டு இருக்கிறான். என்னதான் 2வது பொண்டாட்டிக்கு பிள்ளையை பார்த்தாலும் ஆண்டோடைய முதல் பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள கிடைக்காதான்னு ஒரு நப்பாசல் இருந்தானோ எதிர்பார்க்காம இருந்தானோ தெரியாது. கர்த்தர் வந்தோடனே டைரக்டா அவன்கிட்ட பேசுறாரு. வளவளா குறவளான்னு பேசலாம், முடிஞ்சு போச்சு, பிரோஜனம் ஆகல. இப்ப டைரக்டா பேசுறாரு. அது அவன் 17:1 ஆபிரகாமுக்கு வயது 99 ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இந்த சர்வவல்லமுடைய தேவன் என்பது மொழியாக்கம் கொஞ்சம் பிசகி இருக்கிறது. அதை சரியா சொல்லணும் அப்படின்னா எல் என்கின்ற வார்த்தையிலேயே இறைவன் என்கின்ற வார்த்தை வருகிறது. இறைவன் என்றாலே எல்லாம் வல்லவன் என்று அர்த்தம் வருகிறது. எல் என்கின்ற வார்த்தையிலேயே எல்லாம் வல்லவன் இருக்கிறான், சர்வ வல்லமையோடு இருக்கிறான். அப்ப அந்த ஷடா என்கின்ற வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. ஷடை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மார்பகம் பெருத்தவர் என்று அர்த்தம். அந்த மார்பகம் பெருத்த தேவன் என்று சொன்னால் மார்பகம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் போஷிப்பை காட்டுகிறது.
அப்ப தேவனால எல்லாவற்றையும் உன் தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும். உன் தேவைகளை சந்திப்பதிலே, உன்னை ஆசீர்வதிப்பதிலே, உனக்கு கொடுப்பதிலே, உன்னை போஷிப்பதிலே அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நீ நிறைவேற்றி எண்ணற்று அளவற்று மிகுந்த நிறைவாய் கர்த்தரால் கொடுக்க முடியுங்கிறதுக்கு அவர் எல்ஷடாய் சொன்னார். எல்ஷடாய் சொல்லுங்க. எல்ஷடாய். இப்ப கவனிங்க, எல்ஷடாய்க்கு 2 உதாரணம், எல்லாம் ஏற்கனவே நிறைய உதாரணம் கொடுத்துட்டேன். என்ன 2 உதாரணம் நான் மறுபடியும் கொடுக்க ஆசைப்படுகிறேன். சரியா தப்பா வளைங்கோங்க. ஒரு பன்னி 16 குட்டி போட்டாலும் 16 குட்டிக்கு தேவையான பால் அந்த தாய் பண்ணிக்கிட்ட இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பன்னி போட்ட 16 குட்டிக்கும் பால் நல்லா போனுட்டு பன்னிக்கு பாலை கொடுத்தவர் யாரு? யாரு? ஆண்டவர். நல்லா விளங்கிக்கோங்க. பன்னியை புரிஞ்சுக்கணும்னா கடவுளை விளங்கிக்க முடியாது. நான் கடவுளை பன்னிக்கு ஒப்பிடல. பன்னிக்கு பாலை கொடுத்த இறைவன். 16 குட்டிக்கு அறவூரா போகக்கூடாதுன்னு தேவையான பாலை பன்னிக்கு கொடுத்து அது சுரக்க செய்த தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்ப 16 குட்டிக்கும் பால் கொடுக்க பன்னியால முடியும்னா முழு உலகத்துக்கும் உணவளிக்க தேவனால முடியும். கை கட்டுங்க. அதான் அர்த்தம். முழு உலகத்துக்கு நான் சோறு கொடுப்பேன். 16 இல்ல 1600 பிள்ளைகளை பெற்றாலும் என்னால போஷிக்க முடியும். நான் போஷிப்பதில் வல்லவர். என் நாமம் எல்ஷடாய். சும்மா கையை தட்டிட்டு ஏமாந்துட்டு போய் விட்டுறாங்க. தயவுசெய்து நான் சொல்லலாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்லதான் முடியும், நீங்க விட்டுறக்கூடாது. இப்ப ஒரு மாடு 10 லிட்டர் பால் காக்கிற ஒரு மாடு வச்சுக்கலாமே. கண்ணுக்குட்டி மிஞ்சி போச்சுன்னா எத்தனை லிட்டர் பால் குடிக்கும்? நம்ம விடுறது வேற, அது உண்மையிலே